நம் மத்தியில் அருமையான ஊழியர் பாஸ்டர் கேபி ஜான்சன் அவர்கள் இந்த உபவாச நாட்களில் நம் மத்தியிலே வந்தது நமக்கு கிடைத்ததான ஸ்லாக்கியம். அவர் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற டேஸ் அவரை பருந்தி அழைத்த பொழுது வருகிறேன் என்று நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். அதனால் இந்த ஊழியரை இந்த தேசம் எங்கும் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அதனால் நம் மத்தியில் வந்த அந்த அருமையான ஊழியரையும் மொழிபெயர்க்கிற வந்த பாஸ் சுதாகர் அவர்களையும் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். வெல்கம் யூ பாஸ்டர்ஸ். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரமுயர்த்தி கர்த்தாவின் நன்றியோடு ஸ்துதிக்காமல் கரங்கள் உயர்த்தி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. 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 അനുഗ്രഹീതമാകുന്ന ഈ ദിവസം യേശു കർത്താവിൻ്റെ തിരുപാദത്തിലായിരിക്കാൻ കർത്താവ് നൽകി തന്ന നല്ല ദിവസത്തിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே தேவனுடைய பாதத்தில் நாம் சேர்ந்து வரும்படி ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். വേദിയിലായിരിക്കുന്ന ക്രിസ്തുവിൽ ശ്രേഷ്ഠരായ എല്ലാ അഭിഷക്തന്മാർക്കും ക്രിസ്തുയേശു നാമത്തിൽ വന്ദനം ചെയ്യുന്നു. மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா கனத்துக்குரிய கர்த்தருடைய தாசர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ഈ പ്രസ്ഥാനത്തിൻ്റെ ഈ സെൻ്ററിൻ്റെ ചുമതല വഹിക്കുന്ന ക്രിസ്തുവിൽ ബഹുമാന്യ ദേവദാസൻ കുടുംബം, இந்த மண்டலத்தினுடைய தலைமையை தாங்கி கொண்டிருக்கிற கிறிஸ்துவில் கனத்துக்குரிய கர்த்தருடைய தாசன் அவர்களுடைய குடும்பம், ചേർന്ന് ക്രിസ്തുവിൽ ശുശ്രൂഷകരായിരിക്കുന്ന എല്ലാവരെയും ക്രിസ്തുയേശുവിൽ വന്ദനം ചെയ്യുന്നു. அவர்களோடு இணைந்து உடன் ஊழியர்களாயிருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவில் நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். നാം ആരാധിക്കുന്ന നമ്മുടെ കർത്താവ് അത്ഭുതങ്ങളുടെ ദൈവമാണ്. நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு அற்புதங்களின் தேவன். നിങ്ങളെ കാണുന്നതും നിങ്ങളോടൊപ്പം ഈ സമയങ്ങൾ ചിലവഴിക്കുന്നതിനും കർത്താവ് സമയങ്ങൾ തന്നതിന് ഞാൻ നന്ദി പറയുന്നു. உங்களை பார்க்கிறதிலும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவிடுகிறதிலும் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். കേരളത്തിൽ എനിക്കും ഒരു ചെറിയൊരു സഭ കർത്താവ് തന്നിട്ടുണ്ട്. கேரளாவிலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ആമേൻ. അവിടെയും ദൈവത്തിൻ്റെ കരുതലും കൃപയും വെളിപ്പെടുവാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. அங்கேயும் தேவனுடைய ஆதரவும் கிருபையும் வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். എല്ലാവരും സന്തോഷമായിരിക്കുന്നെന്ന് വിശ്വസിക്കുന്നു. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. എത്ര പേര് സന്തോഷത്തോടെ ആയിരിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ആമേൻ. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. വാസ്തവമായി നിങ്ങൾ സന്തോഷത്തോടെയാണോ? உண்மையாகவே சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സന്തോഷത്തിന് പ്രത്യക്ഷമായ ഒരു അടയാളമുണ്ട്. சந்தோஷத்திற்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் இருக்குது. சந்தோஷத்திற்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் இருக்குது. എന്തായിരിക്കും സന്തോഷത്തിൻ്റെ പ്രത്യക്ഷമായ അടയാളം? சந்தோஷத்தினுடைய வெளிப்படையான அடையாளம் எதுவாக இருக்கும்? ആമേൻ. ചിലർ നല്ല ചെരുപ്പ് നല്ല നല്ല ചിരി ഉണ്ടാകും. நல்ல சிரிப்பு இருக்கும். ഒരു മുഖത്തൊരു ചിരി പോലും ഇല്ലാതെ കൈ ഉയർത്തിട്ട് പറയാം എനിക്ക് സന്തോഷമാണ്. நீங்க கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லாமலே கை உயர்த்தி சொல்றீங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு. சென்னை மக்களை பாராட்டணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സന്തോഷമുള്ളവർ ചിരിച്ചോണ്ട് പറഞ്ഞു ഹല്ലേലൂയ. சந்தோஷம் உள்ளவங்க சிரிச்சுக்கிட்டே ஹல்லேலூயா சொல்லுங்க. ആമേൻ. ஆமென். ഒരു നിമിഷം കൂടെ നമ്മുടെ കണ്ണുകളെ ദൈവസന്നിധിയിൽ അടയ്ക്കാം. സമയങ്ങൾ വേഗത്തിൽ ഓടിപ്പോകുന്നുവല്ലോ. ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போம். എല്ലാ കണ്ണുകളും കർത്തൃ സന്നിധിയിൽ അടച്ച ഒരു നിമിഷം நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்திலே கண்களை மூடி சேர்ந்து நாம் ஜெபிக்க ഒരു വാക്ക് പ്രാർത്ഥിക്കുവാൻ കർത്താവ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ കൃപ നൽകി തരട്ടെ. ஒரு வார்த்தை நாம் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. എല്ലാവരും അധരങ്ങളെ തുറന്ന് പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങുക. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. താങ്ക് യു ഹോളി സ്പിരിറ്റ്. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. എല്ലാ ശബ്ദങ്ങളും ദൈവസന്നിധിയിൽ ഉയരട്ടെ. எல்லா சத்தங்களும் தேவ சமூகத்தில் உயருவதாக. ജീസസ് നെയിം. അന്യഭാഷയിൽ പ്രാർത്ഥിപ്പാൻ കൃപ ലഭിച്ചവർ അന്യഭാഷയിൽ പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. அந்நிய பாஷையில் ஜெபிக்க கிருபை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் ஜெபியுங்க.
ஹரபதனா சியால் கடகரக சந்தராரகசி. ஹalleluya ஹalleluya. சத்த உயர்த்தி அந்நிய பாஷை உள்ளவர்கள் அந்நிய பாஷையில் ஆதல் கடபாரகா சந்தராரகசி மராதலல் கடகரகசி சுடரபலக சந்தராரகசி காரதனாசியால் கடகரகசியா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சுடரா Holy Spirit, Lord, Shantal Kasi Teri Bibilia Siata, Shaka, oh Shaka Baba Baba, Seval was Matrinium Soro, Shaka Baba. Hasmarobini Shakabata Horiam Shamakabara Sebrabasita പരിശുദ്ധാത്മാവേ സാന്നിധ്യം ഞങ്ങളുടെ നടുവിൽ ചലിക്കണമേ. പരിശുദ്ധാവിയാനവരേ ഉம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் அசைவாடுவதாக. ഓ നീരില്ലാത നാളെല്ലാം നാളാകുമാ, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஓ நீரில்லாத நாளெல்லாம் Thank you, Holy Spirit. Oh, Shia, oh, Riam Shaba. Thank you, Lord. Holy Spirit. உயிரின் நூற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் நூற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. ഞങ്ങളുടെ നല്ല പിതാവേ, எங்கள் நல்ல பிதாவே, അവിടുത്തെ വലിയ കൃപയ്ക്കായി ഞങ്ങൾ உம்முடைய பெரிதான கிருபைக்காக நன்றி. ഞങ്ങളെ അവിടുത്തെ പാദത്തിൽ ഏൽപ്പിക്കുന്നു. நாங்கள் எங்களை உம்முடைய பாதங்களில் ஒப்புவிக்கிறோம். നിന്റെ വചനത്തിന്റെ മഹത്വവും ശക്തി അനുഭവിപ്പാനിടയായി உம்முடைய வசனத்தின் மகிமையும் வல்லமையும் அனுபவிக்க உதவி செய்யும். യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ആമേൻ. ஆமென். കരം ഉയർത്തി പറഞ്ഞ ആമേൻ. கரம் உயர்த்தி சொல்லுவோம் ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന് പറഞ്ഞ നീരില്ലാതെ சொல்லுங்க, நீர் இல்லாத നാളെല്ലാം நாளெல்லாம் നാളാകുമാ, நாளாகுமா. നീരില്ലാத വാഴ്വെല്ലാം വാഴ്വാകുമാ, നീരില്ലാത വാഴെല്ലാം നാളാകുമാ, നീരില്ലാத വാഴ്വെല്ലാം വാഴ്വാകുമാ. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 24-ാമത്തെ അധ്യായം, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ാമത്തെ വേദവാക്യം വായിക്കുവാൻ ക്രിസ്തുവിൽ ശരണപ്പെടുന്നു. 49வது வேத வசனத்தை வாசிக்க நான் ஆண்டவருக்குள்ளே விரும்புகிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
കർത്താവിൻ്റെ തിരുകൃപ ഇന്ന് പകലിൽ നാം അനുഭവിപ്പാൻ പരിശുദ്ധാത്മാവ് നമുക്ക് സഹായം ചെയ്യട്ടെ എന്ന് ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆண்டவருடைய கிருபையை இந்த பகலில் நாம் அனுபவிப்பதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ഈ ദിവസങ്ങളിൽ പ്രാർത്ഥനാ മുറിയിൽ പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് സംസാരിച്ച ചില ദൈവശബ്ദങ്ങളെ പറഞ്ഞു വേഗത്തിൽ ഞാൻ ആ വാക്കുകൾക്ക് ബിന്ദു കുറിക്കാം. இந்த நாட்களில் பரிசுத்தாவியானவர் என் ஜெப அறைக்குள்ளே பேசின சில வசனங்களை சொல்லி நான் என் வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். മരണത്തെ ജയിച്ചുയർത്തെഴുന്നേറ്റ യേശു തൻ്റെ ശിഷ്യന്മാർക്ക് പ്രത്യക്ഷപ്പെട്ട പ്രത്യക്ഷത, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம், ആ പ്രത്യക്ഷതയിൽ அந்த தரிசனத்தில் അകന്നുപോയവരെ കൂടെ ചേർത്ത് പിടിക്കുകയും ஆமென் தூரமாய் போனவர்களை அவர்களை அணைத்து பிடிக்கவும் ഒരു പുതിയ പുറപ്പാടിനായി അവരെ ഒരുക്കുകയും ചെയ്യുന്ന അധ്യായമായി അത് കാണാൻ പറ്റുന്നു. ஒரு புதிய பிரயாணத்திற்காக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதுமான ஒரு அதிகாரமாய் நாம் இதை பார்க்க முடியும். എന്നാൽ വരാൻ പോകുന്ന സമയങ്ങളിൽ, ஆனால் வரப்போகிற நேரங்களில் വെളിപ്പെടേണ്ടുന്ന പരിശുദ്ധാത്മാവുമായുള്ള ബന്ധത്തെ യേശു ഓർപ്പിക്കുകയാണ്. வெளிப்படக்கூடிய பரிசுத்தாவியானவரோடுள்ள நம்முடைய உறவை இயேசு கிறிஸ்து அங்கே ஞாபகப்படுத்துகிறார். 3 കാര്യങ്ങൾ കർത്താവിന്റെ ആത്മാവിൽ ഓർപ്പിച്ചതിനെ ഒന്ന് പറയാനാണ് ഈ പകൽ ഞാൻ ആശിക്കുന്നത്. 3 காரியங்களை பரிசுத்தாவியானவர் என்னுடைய இருதயத்தில் தந்தார். அதை இந்த பகலில் சொல்ல நான் விரும்புகிறேன். യേശു പറയുന്നു, പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ മേൽ വരുമ്പോൾ ശക്തി ലഭിക്കും. இயேசு சொல்லுகிறார், பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். 3.5 വർഷം കൂടെ നടന്നവരാണ് ഈ ശിഷ്യഗണങ്ങൾ. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட நடந்தவர்கள் தான் இந்த சீசர்கள். എങ്കിലും മുൻപോട്ടുള്ള കാലഘട്ടങ്ങളിലെ ശുശ്രൂഷയ്ക്ക് സഹായിയായി പരിശുദ്ധാത്മാവ് വേണം. ஆனாலும் ஆமென், இனி வரக்கூடிய நாட்களில் ஊழியம் செய்வதற்கு உதவியாய் பரிசுத்தாவியானவர் அந்த சீசர்களுக்கு தேவைப்படுகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു പരിശുദ്ധാത്മാവുമായുള്ള വ്യക്തികളുടെ ബന്ധത്തിന് വളരെ ഊന്നൽ കൊടുക്കുകയാണ്. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரோடுள்ள அந்த உறவிற்கு ஆமென் ஸ்தோத்திரம் மிகவும் தாங்காக ஊன்றுகோலாக வெளிப்படுகிறார். പരിശുദ്ധാത്മാവിന്റെ സഹായവും ശക്തിയും വെളിപ്പെട്ടു വരുമ്പോൾ, பரிசுத்தாவியானவருடைய உதவியும் வல்லமையும் வெளிப்பட்டு வரும்போது കൈമാറ്റം ചെയ്യുന്ന 3 കാര്യങ്ങളെ ഒന്ന് ഓർപ്പിക്കുവാൻ ഞാൻ താല്പര്യപ്പെടുന്നു. நம்மில் பகரப்படுகிற 3 விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞു. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇടയ്ക്ക് ഒരു സ്തോത്രമൊക്കെ പറയണേ. ஆமென். இடைக்கிடைக்கே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா எல்லாம் சொல்லலாம். ആമേൻ. ஆமென். ഞാൻ പറഞ്ഞു പറയിപ്പിക്കുന്ന ആളല്ല കേട്ടോ. நான் சொல்ல வச்சு ஆமென் போகிற ஒரு ஆள் அல்ல. ആമേൻ. ഇടയ്ക്ക് ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞോണം. ஆமென். இடைக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுகிற ஆள் அல்ல. ഹല്ലേലൂയ. ஒரு ஆமென். ഹല്ലേലൂയ. ஸ்தோத்திரம். എന്നോട് പിണങ്ങില്ലേ കേട്ടോ. என்கிட்ட கோபம் வேண்டாம். ആമേൻ. ஸ்தோத்திரம். ഞാൻ ഈ തമിഴ്നാട്ടില് ഒരു കുറേ വർഷമായി ഇങ്ങനെ ശുശ്രൂഷിക്കാൻ വന്നു പോകാറുണ്ട്. நான் தமிழ்நாட்டில் நிறைய வருஷங்களாയി இப்படி ஊழியம் செய்ய வந்து போகிறேன். ഒത്തിരി നല്ല സ്നേഹബന്ധം എനിക്ക് ഈ ദേശമായിട്ടുണ്ട്. எனக்கு தமிழ்நாட்டில் நல்ல அன்பு, நல்ல உறவுகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். ആമേൻ. ஆமென். ഞാൻ ഈ പാസ്റ്റേഴ്സിനോട് ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യമുണ്ട്. நான் போதகர்களிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. ഹല്ലേലൂയ. പാസ്റ്ററെ, ഒരു സിസ്റ്റം ഒന്ന് ചേഞ്ച് ആക്കി മാറ്റണം. பாஸ்டர், கொஞ்சம் சிஸ்டம் ஒன்று மாற்றணும். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജനത്തോട് പറയൂ ഒരു ഹല്ലേലൂയ. நல்லா புரிஞ்சிடுங்க. புரிஞ்சு அல்லேலூயா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. சோத்ரா. அதாவது பாஸ்டர் என்ன சொல்ல வர்றாங்க, எந்த சபையில தமிழ்நாட்டில் போனாலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை ஒன்று மாற்றுங்க. ഹല്ലേലൂയ. അമ്മ വല്ലോ തായേ, அம்மா ஏதாவது தாருங்கம்மா, ഒരു ഹല്ലേലൂയ ചൊല്ലുക. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. അത് സ്വർഗത്തിന് വേണ്ട. அது பரலோகத்திற்கு வேண்டாம், நீங்களா சொல்லணும். എന്നോട് പിണങ്ങില്ലേ? என்கிட்ட கோபப்படாதுங்க. പാസ്റ്റേഴ്സും പിണങ്ങില്ലേ? போதகர்கள் என்னோடு கோபப்படாதுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവിന്റെ വചനം, தேவனுடைய வசனம் അത് ശക്തിയുള്ളതാണ്. அது வல்லமை உள்ளது.
അത് വിടുതലുള്ളതാണ്. அது விடுதலை உள்ளது. ദൈവ വചനത്തെ കേൾക്കുന്ന ഒരു വ്യക്തി, தேவ வசனத்தை கேட்கிற ஒரு நபர், അവന്റെ അകത്തെ മനുഷ്യനിൽ, அவர்களுடைய உள்ளான மனுஷனில் ദൈവ വചനം ഇടപെടുമ്പോൾ, அந்த தேவ வசனம் ஆமென் பேசும்போது, ദൈവ മഹത്വത്തെ കണ്ടവന്റെ ഹൃദയത്തിൽ നിന്ന് വെളിപ്പെട്ടു വരുന്ന ஆராதனையுடைய பிரதர்சனமான, தேவ மகிமையை கண்டவனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்டு வருகிற ஆராதனையுடைய பிரதிபலிப்பு தான், ஒரு நன்றியுடைய பிரகாசனமான ஆராதனை, ஒரு நன்றியினுடைய பிரதிபலிப்பு தான் ஆராதனை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പരിശുദ്ധാത്മാവ് നമ്മിൽ വന്നെത്തുമ്പോൾ, பரிசுத்தாவியானவர் நம்மில் வரும்போது മൂന്ന് പ്രധാനപ്പെട്ട കാര്യങ്ങൾ നമ്മിൽ സംഭവിക്കപ്പെടുകയാണ്. மூன்று முக்கியமான காரியங்கள் நம்மில் நடக்கிறது. ஒன்று, നമ്മിൽ ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തെ കൈമാറുക. நம்மில் தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. ரெண்டு, നമ്മിലേക്ക് ദൈവിക പ്രത്യാശയെ കൊണ്ടുവരും. தெய்வீக நம்பிக்கை நம்மில் கொண்டு வரப்படுகிறது. மூன்று, നമ്മിൽ സ്വാതന്ത്ര്യത്തെ കൊണ്ടുവരും. நம்மில் விடுதலை உண்டாகிறது. ഈ മൂന്ന് കാര്യമാണ് ദൈവ രാജ്യത്തിൽ കരുത്തായി നിൽക്കേണ്ടത്. இந்த மூன்று விஷயங்கள் தான் தேவ ராஜ்யத்தில் பலனாய் நிற்கணும். ആമേൻ, ஆமென். ഗലാത്യ ലേഖനം 5-ാമത്തെ അധ്യായം 22-ാമത്തെ വാക്യം വേഗത്തിൽ നോക്കാം. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வேகமாய் கவனிக்கலாம். ഗലാത്യർ 5:22. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, ദയവ്, നற்കുണം, വിശ്വാസം. ആത്മാവിന്റെ ആദ്യ ഫലം സ്നേഹമാണ്. ஆவியின் கனி, அதனுடைய முதல் கனி அன்பு. ദൈവം സ്നേഹമാകുന്നു. தேவன் அன்பாயிருக்கிறார். യേശു ക്രിസ്തു സ്നേഹമാകുന്നു. യേശു ക്രിസ്തു അൻപായിരിക്கிறாർ. അങ്ങനെയാണെങ്കിൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ സ്നേഹത്തിന്റെ ഇടപെടലുകളെയാണ് നാം ആഴമായി രുചിക്കുന്നത്. அப்படி என்றால் பரிசுத்தாவியானவருடைய அந்த உறவின் நிமித்தம் அவருடைய அன்பை நாம் ஆழமாய் அனுபவிக்கிறோம். റോമാലേഖനം 15-ാമത്തെ അധ്യായം, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம், അതിന്റെ 30 മുതൽ 33 വരെയുള്ള വേദവാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ, அதனுடைய 30 முதல் 33 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது കൈമാറ്റം ചെയ്യപ്പെടുന്ന ദൈവസ്നേഹത്തിന്റെ ആഴങ്ങളെ മനസ്സിലാക്കുകയാണ്. நம்மில் ஊற்றப்படுகிற தேவனுடைய அன்பின் ஆழங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். മലയാളം ബൈബിൾ 32-ാമത്തെ വാക്യം വായിക്കുമ്പോൾ, മലയാള വേദ പുസ്തകത്തിലെ 32வது വചനം വാസിക്കുമ്പോൾ, നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെയും ആത്മാവിന്റെ സ്നേഹത്തോടു കൂടിയ, ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் ഓർമ്മിപ്പിച്ച് உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എത്രയോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട മാധുര്യതയേറിയ ഒരു അനുഭവമാണ് നമ്മുടെ ഉള്ളത്തിലേക്ക് പകരപ്പെട്ടത്. எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்ட மதுரமான ஆமென் ஒரு அனுபவம் தான் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. നമ്മുടെ ഭാരതം മുഴുവനും ജനുവരി 26 റിപ്പബ്ലിക് ഡേ ആഘോഷിക്കുക. நம்முடைய இந்தியா முழுவதும் ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாடுகிறது. 1935 മുതലുള്ള ബ്രിട്ടീഷുകാരുടെ ഇന്ത്യ ആക്ട് റദ്ദ് ചെയ്തിട്ട് 1950 ജനുവരി 26 ഇന്ത്യയുടെ ഭരണഘടന സ്ഥാപിതമാകുകയാണ്. ஆமென். சோத்ர 1935 முதல் உள்ள பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆமென் சோத்ர சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து 1950 ஜனவரி 26 முதல் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகிறது. 1947 നമ്മൾക്ക് സ്വാതന്ത്ര്യം ലഭിച്ചു. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆகஸ்ட் 15. എന്നാൽ 1950 എത്തപ്പെട്ടപ്പോഴാണ് നമ്മുടെ ഒരു ഭരണഘടന സ്ഥാപിതമാകുന്നത്. ஆனால் 1950 வந்தபோதுதான் நமக்கு அரசியல் அமைப்பு ஆமென் உருவாக்கப்படுகிறது. 47 മുതൽ 50 വരെയുള്ള കാലഘട്ടങ്ങളിൽ ജോർജ് രണ്ടാമനായിരുന്നു ഇന്ത്യയുടെ ഭരണം നയിച്ചുകൊണ്ടിരുന്നത്. ஆமென். சோத்ர 47 முதல் 50 வரைக்கும் ஜார்ஜ் 2ஆம் ஜார்ஜ் என்று சொல்லுகிறவர் தான் இந்தியாவின்
இந்தியாவினுடைய அந்த அரசியலமைப்பில் இருந்தவர். ആമേ ഇന്ത്യയുടെ സി രാജഗോപാൽ എന്ന് പറയുന്നയാളായിരുന്നു ഗവർണറായിരുന്നു. இந்தியாவினுடைய சி ராஜகோபால் என்கிறவர் தான் கவர்னராக இருந்தார். ആമേൻ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. സോറി പാസ്റ്റർ, ഇത് കർത്താവിന്റെ സന്നിധി. இது தேவனுடைய சமூகம். Holy Spirit. ஹalleluya. Holy Spirit. ஹalleluya. കരം ഉയർത്തി ഹല്ലേലൂയ പറ. கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். നമ്മുടെ സ്റ്റാനിൽ അവറുകൾ, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ഈ വേദിയിൽ വന്നാൽ அவர்கள் இந்த மேடையில் வந்தால் എത്രത്തോളം നാം റെസ്പെക്ട് ചെയ്യും? நம்ம எவ்வளவாய் கனம் பண்ணுவோம்? അതിനേക്കാൾ ഉപരിയായി റെസ്പെക്ട് ചെയ്യേണ്ടയാളാണ് യേശു ക്രിസ്തു. அதை பார்க்கிலும் மேலாய் நாம் கனம் பண்ண வேண்டிய நபர்தான் இயேசு கிறிஸ்து. ഒരു പക്ഷെങ്കിൽ എൻ്റെ ഈ പ്രവൃത്തിയോട് നിങ്ങൾ യോജിക്കില്ലായിരിക്കും. ஒருவேளை என்னுடைய இந்த செயல்பாடுகளால் உங்களுக்கு ஒத்து சேர முடியாமல் இருக்கலாம். നിങ്ങൾ അടുത്തൊരു മീറ്റിങ്ങിന് പോലും എന്നെ വിളിക്കില്ലായിരിക്കും. நீங்க அடுத்த ஒரு மீட்டிங்க்கு ஒருவேளை என்னை கூப்பிடாம இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். എങ്കിൽ യേശുവുമായിട്ടുള്ള ബന്ധത്തെ ചോദ്യം ചെയ്യല്ലേ. ஆனால் இயேசுவோடு உள்ள உறவை கேள்வி கேட்க கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സന്തോഷത്തോടെ ചിരിച്ചോണ്ട് പറഞ്ഞു ഹല്ലേലൂയ. சந்தோஷமாய் சிரிச்சிட்டே ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஆமென். 25 വർഷമായി ഞാനും കർത്താവിനെ പ്രസംഗിക്കുക. 25 ஆண்டுகளாய் நானும் இயேசுவை பிரசங்கிக்கிறேன். കുറച്ച് പാസ്റ്റേഴ്സ് കർത്താവ് തന്നു കൂടെ. ஆமென். கூட கொஞ்சம் போதகர்களை கர்த்தர் தந்தார். ഞാൻ നേടിയെടുത്ത ആത്മീയ മക്കൾ, நான் ஆதாயப்படுத்தின ஆவிக்குரிய பிள்ளைகள். അമ്മ ഇന്ന് ഞാൻ 40 days ഫാസ്റ്റിംഗില. இன்றைக்கு நான் 40 நாள் உபவாசத்தில் എൻ്റെ ഇന്ത്യക്ക് വേണ്ടി, என்னுடைய இந்தியாவுக்காக. ഈ ദിവസം ഇവിടെ പ്രസംഗിക്കുമ്പോൾ എനിക്ക് ഒത്തിരി ആനന്ദമാണ്. இந்த நாளில் நான் இங்கே பிரசங்கிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ഇത് 13ാമത്തെ ദിവസം. இது என்னுடைய உபவாசத்தின் 13வது நாள். ആമേൻ. ஆமென். ഒരു വലിയ ദൈവപ്രവൃത്തി എൻ്റെ രാജ്യത്തിൽ ഞാൻ കൊതിക്കുന്നു. ஒரு பெரிய தேவ கிரியை நான் என்னுடைய ராஜ்யத்தில் எதிர்பார்க்கிறேன். ആമേൻ. ஹalleluya. ചേർന്ന് പറ ഹല്ലേലൂയ. சேர்ந்து அல்லேலூயா. ഗലാത്യ ലേഖനം 5-ാം അധ്യായം 22-ാമത്തെ വേദവാക്യത്തിൽ സ്നേഹത്തെ ആദ്യ ഫലമായി പരിശുദ്ധാത്മാവിൽ നമ്മിൽ പ്രദർശിപ്പിക്കുകയാണ്. கலாத்தியர் 5-ாம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஆவியின் கனியில் ஆரம்ப கனியாய் அன்பை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். റോമാലേഖനം 15-ന്റെ 33-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് 32-33-ാമത്തെ വാക്യത്തിൽ ആത്മാവിന്റെ സ്നേഹത്തെ കുറിച്ച് നമ്മിൽ പ്രദർശനം നൽകുകയാണ്. ஆமே. ரோமர் 15-ாம் அதிகாரம் 32-33 வசனங்களில் ஆவியின் அன்பை குறித்த ஒரு ஆமென் ஸ்தோத்திர வெளிப்படுத்தலை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. റോമാലേഖനം 5-ാം അധ്യായം 5-ാമത്തെ വാക്യത്തിൽ ആ ദൈവ സ്നേഹത്തെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ഹൃദയത്തിലേക്ക് നിക്ഷേപിച്ച നിക്ഷേപത്തെ കുറിച്ച് ഓർപ്പിക്കുകയാണ്. ரோமர் 5:5 நாம் வாசிக்கும் போது நம்முடைய இருதயங்களிலே ஆமென் அந்த தெய்வீக அன்பு என்கிற பொக்கிஷம் நம்மிலே ஆமென் ஊற்றப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ഒരു വക്കീലിന്, ஒரு வக்கீலுக்கு തന്റെ കക്ഷിയോട് സ്നേഹമില്ലെങ്കിലും കേസ് വാദിക്കാം. தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திர கட்சிக்காரனோடு தன்னை சார்ந்து நிற்கிறவனோடு அன்பு இல்லாவிட்டாலும் வாதிக்க முடியும். ഒരു ഡോക്ടർക്ക് തന്റെ രോഗിയോട് സ്നേഹമില്ലെങ്കിലും തന്റെ ദൗത്യം നിർവഹിക്കാം. ஒரு மருத்துவர் தன்னிடத்தில் வருகிற நோயாளியினிடத்தில் அவருக்கு அன்பு இல்லாவிட்டாலும் அவர் தன்னுடைய கடமையை செய்ய முடியும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒരു വ്യാപാരിക്ക് തന്റെ അടുക്കൽ വരുന്ന കസ്റ്റമേഴ്സിനോട് ഒരു സ്നേഹമില്ലെങ്കിലും തന്റെ വ്യാപാരം നടക്കും. ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் பங்கெடுக்க வருகிற ஆமென் வாடிக்கையாளரோடு அன்பு இல்லாவிட்டாலும் தன்னுடைய வேலையை அவர் செய்ய முடியும். എന്നാൽ ഒരു ദൈവദാസന്, ഒരു ദൈവ പൈതലിന് ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം ഇല്ലാതെ ഒരു ശുശ്രൂഷയും ചെയ്യാൻ പറ്റില്ല. ஆனால் ஒரு ஊழியக்காரருக்கோ ஒரு தேவ பிள்ளைக்கோ ஆமென் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் ஒரு ஊழியமும் செய்ய
செய்ய முடியாது. Hallelujah. ஹalleluya. ഡോക്ടർക്ക് സ്നേഹം വേണമെന്നില്ല. டாக்டருக்கு அன்பு வேணும்னு இல்ல. വക്കീലിനും സ്നേഹം വേണമെന്നില്ല. வக்கீலுக்கும் அன்பு பாராட்டணும்னு ഒരു വ്യാപാരിക്കും സ്നേഹം വേണമെന്നില്ല. ஒரு பிசினஸ்காரனும் தன்னுடைய வாடிக்கையாளரிடத்தில் அன்பு காட்டணும்னு தேவையில்லை. എന്നാൽ കർത്താവിന്റെ വേല ചെയ്യുന്ന ക്രിസ്തുവിന്റെ മക്കളായിരിക്കുന്ന നമുക്ക് ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹമില്ലാതെ ഒരു വേലയും ചെയ്യുവാൻ കഴിയുകയില്ല. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் நமக்கு ஒன்றையும் செய்ய முடியாது. എന്റെ കേരളത്തില് என்னுடைய கேரளாவில் ആമേ തമ്മിൽ കാണുമ്പോ ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது ആമേ ചില സമയത്ത് ഞാൻ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ട്. சில நேரங்களில் நான் கவனித்து இருக்கிறேன். IPC காரன் ஷேக் ஹேண்ட் கொடுக்கும். IPC யில் உள்ளவர்கள் IPC ஸ்தாபனத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் செகண்ட் கொடுப்பாங்க. ஏஜி காரனை காணும்போ ஸ்தோத்திரம் പറയും. ஏஜி ஸ்தாபனத்தில் உள்ளவர்கள் ஏஜியில் உள்ளவர்களுக்கு மட்டும் ஸ்தோத்திரம் சொல்வார்கள். சர்ச் ஆஃப் காட்காரன் தெரிஞ்சு பிடிச்சு சர்ச் ஆஃப் காட்காரன் ஸ்தோத்திரம் செய்யும். சர்ச் ஆஃப் காட்காரங்களை தேடி போய் ஸ்தோத்திரம் கொடுப்பார்கள். ஆமே இண்டிபெண்டன்ட் ஆனோ இண்டிபெண்டன்டா சர்ச் ஆஃப் காட் ஆனோ சர்ச் ஆஃப் காடா ஷாரோனா ஹalleluya இது அறிஞ்ச ஸ்தோத்திரம் கொடுக்கும். இது ஆமென் ஸ்தோத்திரம் கேட்டுட்டு தான் அவங்க ஸ்தோத்திரம் கொடுப்பாங்க. காகலம் தொனிக்கும்போ எக்காலம் தொனிக்கும் போது ஏஜி நல்ல விളിക്കുന്നേ. ஏஜி அந்த எக்காலத்துக்குள் கேட்காது. IPC நல்ல விളിക്കുന്നേ. IPC நல்ல சர்ச் ஆஃப் காட் நல்ல விളിക്കുന്നേ. சர்ச் ஆஃப் காட் என்று அல்ல அழைக்கப்படுவது. Praise the Lord. Hallelujah. ക്രിസ്തുവിനായി വേല ചെയ്യുവാൻ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ദൈവരാജ്യത്തിനായി വേല ചെയ്യുവാൻ தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஊழியம் ദൈവനാമ செய்ய മഹത്വത്തിനായി വേല ചെയ്യുവാൻ தேவநாம மகிமைக்காக ஊழியம் செய்ய ഹല്ലേലൂയ നമ്മുടെ പാസ്റ്റർമാർ വന്നു ആമേൻ സഹോദരിമാർക്കായി പ്രാർത്ഥിച്ചു. ஆமென் நம்முடைய பாஸ்டர்மா வந்து சகோதரிகளுக்காக ஜெபித்தார்கள். നമ്മുടെ പാസ്റ്റർകൾ ആമേൻ ഇന്ത്യയിലുള്ള കോടാനുകോടി അല്ലെങ്കിൽ വിദേശ മൊത്തത്തിലുള്ള മുസ്ലിം സഹോദരങ്ങളുടെ വിടുതലായി പ്രാർത്ഥിച്ചു. ஆமென் நம்முடைய எங்க பாஸ்டர் வந்து ஹalleluya இந்தியாவில் உள்ள அல்லது ஆமென் உலகம் முழுவதும் இருக்கிற கோடான கோடி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபித்தார்கள். ആമേൻ ഞാൻ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് நான் ஜெபித்துக் கொண்டிருப்பது ഈ പാസ്റ്റർമാരെല്ലാം இந்த போதகர்களாகிய போதக பிதாக்கள் സംഘടനാ സ്പിരിറ്റിൽ നിന്നും വിടുവിക്കപ്പെടണം. அவர்கள் ஸ்தாபன ஆமென் ஆவியில் இருந்து அந்த பிரிவினை ஆவியில் இருந்து விடுவிக்கப்படணும். സംഘടനാ സ്പിരിറ്റ് അത് പൊളിയണം. ஆமென் அந்த ஸ்தாபன வேறுபாடுகள் அந்த ஆவி அவர்களில் இருந்து உடையணும். സംഘടന അല്ല നിന്നെ വിടുവിച്ച യേശു ക്രിസ്തുവാ വിടുവിച്ച. உன்னை விடுவித்தது ஸ்தாபனம் அல்ல, இயேசு கிறிஸ்து உன்னை விடுவித்தார். ഒരു പ്രസിഡന്റും അല്ല നിനക്ക് രക്ഷയെ നൽകി തന്നെ. ஒரு பிரசிடென்ட் உனக்கு ரட்சிப்பை தரவில்லை. Praise the Lord. Hallelujah. 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 ഓ എല്ലാരും പിണങ്ങിപ്പോയി. எல்லாரும் கோவப்பட்டாச்சு. ഇപ്പൊ ഇറങ്ങി പോകല് കയ്യിലിരിക്കുന്ന ടോക്കൺ അതിന്റെ ഉപയോഗം കഴിഞ്ഞേ പോകാവുള്ളൂ. சோத்ரம் இப்போ இறங்கி போயிராதுங்க. கையில தரப்பட்ட டோக்கன் அது பயன்பாட்டில் வந்த பிறகு போங்க. Hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. ഞാൻ ഇതിനകത്ത് നോക്കുന്നുണ്ട്. എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ഒരാൾക്ക് ഒരു ടോക്കൺ ഫ്രീ ആയിരിക്കും. சோத்ரம் நான் இதற்குள்ள பார்க்கிறேன். எனக்கு பிடிச்ச ஒருவருக்கு ஒரு டோக்கன் ஃப்ரீயா இருக்கு. കാരണം എന്റെ ടോക്കൺ ഞാൻ നിങ്ങൾക്ക് തരും. என்னுடைய டோக்கன் நான் உங்களுக்கு தருவேன். Hallelujah. 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 ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹത്തെ നമ്മിലേക്ക് പരിശുദ്ധാത്മാവ് പകർന്നു തന്നത്. கிறிஸ்துவினுடைய அன்பை ஆமென் நம்மில் பரிசுத்தாவியானவர் ஊற்றி தந்தது. സ്നേഹം ഇല്ലാതെ നമുക്ക് വേല ചെയ്യാൻ കഴിയില്ല. அந்த அன்பு நமக்குள் இல்லாமல் நம்மால் ஊழியம் செய்ய முடியாது. ആ സ്നേഹത്തിൽ നിന്നല്ലാതെ നമുക്ക് ഒരു ശുശ്രൂഷയും ചെയ്യാൻ കഴിയില്ല. அந்த அன்பில் இருந்து அல்லாமல் நமக்கு ஒரு ஊழியமும் செய்ய முடியாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആ സ്നേഹം നമ്മിൽ വെളിപ്പെടാതെ ശുശ്രൂഷ ചലിക്കില്ല. அந்த அன்பு நம்மில் வெளிப்படாமல் ஊழியம் நம்மில் இருந்து வெளிப்படாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. വണ്ടിയിൽ പെട്രോൾ ഉണ്ടെങ്കിലും வண்டியில பெட்ரோல் இருந்தாலும் ബാറ്ററി പോയെങ്കിൽ വണ്ടി സ്റ്റാർട്ട് ആകില്ല. பேட்டரி ஆமென் தீர்ந்து போனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சோத்ரம். എന്റെ ഒരു കുഞ്ഞു അറിവിനകത്താ ഞാൻ ഈ പറഞ്ഞു. என்னுடைய ஒரு சின்ன அறிவுக்குள் இருந்து நான் இது சொன்னேன். വണ്ടി സ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவதற்கு
കീ അല്ല, ബാറ്ററി. ബാറ്ററി വേണം. ബാറ്ററി ചാർജ് ഇല്ലെങ്കിൽ സ്റ്റാർട്ട് ആകുമോ? பேட்டரியில சார்ஜ் இல்லாட்ட நீங்க கீயை போட்டு எவ்வளவு திருக்குனாலும் ஸ்டார்ட் ஆகுமா? എത്ര കോടി രൂപയുടെ വണ്ടിയായാലും, எத்தனை கோடி ரூபாய்க்குரிய வண்டியா இருந்தாலும், ഫുൾ ടാങ്ക് പെട്രോൾ ഉണ്ടെങ്കിലും, ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருந்தாலும், വണ്ടി സ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ ബാറ്ററി ചാർജ് വേണം. வண்டி ஸ்டார்ட் பண்ணுவதற்கு பேட்டரியில சார்ஜ் இருக்கணும். ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹത്തെ നമ്മിലേക്ക് പകർന്നു തന്ന ദൈവത്തിന്റെ ആ സ്നേഹം അത് ബാറ്ററി ആയിട്ട് ഇരിക്കട്ടെ. ஆமென். கிறிஸ்துவினுடைய அன்பை நம்மிலே ஊற்றி தந்த ஆமென் அந்த அன்பு ஆமென் நம்மில் பேட்டரியாக இருக்கணும். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഒരു ദിവസം ഞാൻ വണ്ടി ഓടിച്ചു പോയി. ஒரு நாள் நான் வண்டி ஓட்டி போகிறேன். എന്റെ വണ്ടിയുടെ ലൈറ്റ് ഓഫ് ചെയ്യാൻ മറന്നുപോയി. என்னுடைய வண்டியினுடைய லைட் ஆஃப் பண்ணுவதற்கு நான் மறந்து போனேன். ചാർജ് കംപ്ലീറ്റ് ഇറങ്ങിപ്പോയി. சார்ஜ் முழுவதும் இறங்கிட்டு. ഫുൾ ടാങ്ക് പെട്രോൾ ഉണ്ട്, ஃபுல் டேங்க் பெட்ரோல் உண்டு. പക്ഷെ വണ്ടി സ്റ്റാർട്ട് ആകുന്നില്ല. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. വേറെ ഒരു ബാറ്ററി കൊണ്ടുവന്നത് ചാർജ് ചെയ്ത ശേഷമായിട്ടാണ് ആ പ്രവൃത്തി നടക്കപ്പെട്ടത്. ஆமென். பேட்டரி கொண்டு வந்து அது சார்ஜ் செய்த பின்புதான் அந்த வண்டி இயக்க முடிந்தது. അല്പം പോലും സ്നേഹത്തിനകത്ത് ആ സ്നേഹത്തിന്റെ ബാറ്ററിക്കകത്ത് ചാർജ് ഇറങ്ങി പോകല്ലേ. சோத்ரன், நான் உங்களோடு சொல்லுகிறேன், அந்த அன்பாகிய பேட்டரியில இருந்து கொஞ்சமும் சார்ஜ் இறங்கி போக கூடாது. ഇന്ന് പകൽ ഞാൻ ഒരു വാക്ക് പറഞ്ഞ എന്നോട് പിണങ്ങല്ലേ. இந்த பகலில் நான் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்க என்கிட்ட கோபப்படக்கூடாது. ദിവസവും മരിക്കണം, எல்லா நாளும் அனுதினமும் சாகணும், എപ്പോഴും മരിച്ചുകൊണ്ടേ, எப்போதும் செத்துக்கிட்டே இருக்கணும். ലോകം ജഡം എല്ലാം എന്നും മരിക്കണം. உலகம் மாம்சம் இதெல்லாம் நம்மில் சாகணும். കരമുയർത്തി ഒരു ഹല്ലേലൂയ പറ. கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ആമേൻ, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ദൈവാത്മാവിൽ ഒന്ന് രണ്ട് വാക്കുകൾ വേഗത്തിൽ പറഞ്ഞ എന്റെ വാക്കുകൾക്ക് ഇവിടെ ബിന്ദു കുറിക്കുക. பரிசுத்த ஆவியில் ஒரு சில வார்த்தைகளை வேகத்தில் சொல்லி நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ആമേ, ദൈവത്തിന്റെ വചനമാണ് നമ്മോട് ആമേ ഓർപ്പിക്കുന്നത്. தேவனுடைய வசனம் நம்மோடு ஞாபகப்படுத்துகிறது. നാം ക്രിസ്തുവിന്റെ വേല ചെയ്യുവാൻ, യേശുവിന്റെ മഹത്വമുള്ള ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ നമ്മിൽ ദൈവത്തിന്റെ സ്നേഹം അത്യാവശ്യം. நாம் அந்த தேவனுடைய மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு நம்மிலே தேவனுடைய அன்பு தேவையாயிருக்கிறது. ആമേൻ, ஆமென், ഹല്ലേലൂയ, ஹalleluya. നമുക്ക് സ്നേഹിക്കുന്നവരെ സ്നേഹിക്കാൻ പറ്റുമല്ലേ? நமக்கு நம்மை நேசிக்கிறவர்களை நேசிக்க முடியும், அப்படிதானே? അതിന് അഭിഷേകം വേണോ? அதற்கு அபிஷேகம் வேணுமா? അതിന് പരിശുദ്ധാത്മാവിനെ വേണം. அதற்கு பரிசுத்தாவியானவர் தேவையா? നമുക്ക് ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം തന്നത് നമ്മെ വെറുക്കുന്നവരെ സ്നേഹിക്കാനാ. நம்மில் கிறிஸ்துவினுடைய அன்பை ஊற்றினது நம்மை வெறுக்கிறவர்களை நேசிக்க. ஸ்தோத்திரம். നമ്മെ കുറിച്ച് ഇല്ലാത്തത് പറയുന്ന ആളാരാണോ അവരെ സ്നേഹിക്കാൻ. நம்மை குறித்து வீணான வார்த்தைகளை இல்லாததை சொல்லுகிறது யாரோ அவர்களை நேசிக்க. ദൈവത്തിന്റെ സ്നേഹം നമ്മിൽ നൽകി തന്നിരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ്, தேவனுடைய அன்பை நம்மில் ஊற்றி இருக்கிற பரிசுத்தாவியானவர். ആമേ, തീത്തോസിന്റെ ലേഖനം 2-ാമത്തെ അധ്യായം 2-ാമത്തെ വാക്യം വേഗത്തിൽ ഒന്ന് വായിച്ചാൽ. தீத்து 2-ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. സ്നേഹത്തിലും സഹിഷ്ണുതയിലും സ്നേഹത്തിലും സഹിഷ്ണുതയിലും നാം ശക്തരായി മാറപ്പെടുന്നു. ஆமென். அன்பிலும் பொறுமையிலும் நாம் ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாறுகிறோம். ആമേൻ, ஆமென். ഒന്നുകൂടെ പറഞ്ഞാൽ, கொஞ்சம் கூட சொன்னால், ദൈവത്തിന് തന്റെ മക്കളെ, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ദൈവരാജ്യത്തിന്റെ മഹത്വത്തിനായി ഉപയോഗിക്കുവാൻ, தேவராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்த എവിടെയൊക്കെയോ കഴിയാതെ പോകുന്നതിന്റെ കാരണങ്ങൾ നാം അന്വേഷിച്ച് കണ്ടെത്തേണ്ടിയിരിക്കുകയാണ്. ஆமென். சொத்ர தேவராஜ்யத்தினுடைய மகிமைக்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த முடியாமல் இருக்கிற அந்த காரணங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். നമ്മുടെ ഉള്ളിൽ സഹിഷ്ണുത ഇല്ലാത്തതിനാൽ, காரணம் நமக்குள்ளே அந்த ஆமென் பொறுமை இல்லாதபடியால், ആ സഹിഷ്ണുത ഇല്ലായ്മ നമ്മെ
ആത്മാവിന്റെ പ്രവർത്തികളെ ചെയ്യുന്നതിൽ നിന്ന് നമ്മെ പുറത്താക്കി കളയും. அந்த பொறுமை நம்மில் இல்லாதபடியினால் நம்மை ஆவியின் கிரியைகளை செய்யக்கூடாதபடிக்கு அது நம்மை அகற்றி போடுகிறது. ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം ഇല്ലാതെ നമുക്ക് ഒരു വേലയും ചെയ്യാൻ കഴിയില്ല. கிறிஸ்துவினுடைய அன்பு இல்லாமல் நமக்கு ஒரு கிரியையும் செய்ய முடியாது. ഞാൻ ഓർപ്പിച്ചതുപോലെ നമ്മെ സ്നേഹിക്കുന്നവരെ നമുക്ക് സ്നേഹിക്കാൻ ഈസിയാ. நான் சொன்னது போல நம்மை நேசிக்கிறவர்களை நாமும் நேசிப்பது எளிதான விஷயம். നമ്മെ സ്നേഹിക്കാത്തവരെ സ്നേഹിക്കുന്നതിന്, நம்மை நேசிக்காதவர்களை நேசிக்க, നമ്മെ വെറുക്കുന്നവരെ സ്നേഹിക്കുന്നതിന്, நம்மை வெறுக்கிறவர்களை நேசிக்க ആത്മാവിനെ തന്ന് നമ്മെ അതിന് പരിശീലിപ്പിക്കുന്ന ദൈവത്തിന്റെ കൃപയ്ക്കാണ് നാം ഈ നാളിൽ അധീനരായി തീരേണ്ടിയിരിക്കുന്നത്. ஆமென். நம்மை வெறுக்கிறவர்களை நேசிப்பதற்கு ஆவியை தந்த அந்த ஆவியானவருக்குள் நாம் பழக்கப்படவும் நம்மை பழக்கப்படுத்தவும் நாம் ஆமென் சொத்ர அதற்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டும். രക്ഷിക്കപ്പെട്ട നമ്മിൽ ഓരോരുത്തരിലും രക്ഷിക്കപ്പെട്ട ദൈവമക്കളുടെ ഉള്ളിൽ ഈ സ്നേഹത്തെ ദൈവം നിക്ഷേപിച്ചിരിക്കുന്നു. ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆமென் சொத்ர இந்த அன்பு ஹalleluya சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. നമ്മുടെ ഉള്ളിൽ നിന്ന് സ്നേഹിക്കുവാൻ ഒരു വ്യഗ്രത വെളിപ്പെട്ടു വരും. நமக்குள்ளே மற்றவர்களை நேசிக்கிற அந்த அன்பு ஹalleluya அது உணர்ச்சியாய் வெளிப்பட்டு வரும். ഒരു സ്നേഹത്തിന്റെ കവിഞ്ഞൊഴുക്ക് വെളിപ്പെടേണ്ടിയിരിക്കുകയാണ്. ஒரு அன்பினுடைய நிறைந்து வழிகிற அனுபவம் நம்மில் உண்டாக வேண்டியதாய் இருக்கிறது. 2 கொரிந்தியருக்கு എഴുതിയ ലേഖനത്തിൽ 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5-ാം അധ്യായം 14-ാമത്തെ വേദവാക്യത്തിൽ നാം വായിക്കുന്നു. 5-ാം அதிகாரம் 14-வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം எங்களை நெருக்கி ഞങ്ങളെ നിർബന്ധിക്കുകയാണ്. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ആമേൻ. ஆமென். ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം ഞങ്ങളെ നിർബന്ധിക്കുന്നു. ஆமென். சொத்ர கிறிஸ்துவினுடைய அன்பு மலையாள பைபிள் பிரகாரம் எங்களை கட்டாயப்படுத்துகிறது. Praise the Lord. ஆமென். ഇരമ്യ പ്രവാചകൻ ഒരിക്കൽ ഒരു തീരുമാനമെടുത്തു. எரேமியா தீர்க்கதரிசி ஒருமுறை ஒரு தீர்மானம் பண்ணினார். കാരാഗ്രഹത്തിൽ താൻ ചെയ്യാത്ത കുറ്റത്തിന് വിധിക്കപ്പെട്ടപ്പോൾ, சிறைச்சாலைக்குள்ளே தான் செய்யாத தவறுக்காக தள்ளப்பட்ட போது, താൻ ശിക്ഷ അനുഭവിക്കുമ്പോൾ, அவர் அங்கே சிட்சிக்கப்படும் போது അവിടെ കിടന്നുകൊണ്ട് തീരുമാനിക്കുക, அவர் அந்த சிறைச்சாலைக்குள் இருந்து தீர்மானம் எடுக்கிறார். ഇനി അവന്റെ നാമത്തിൽ ഞാൻ ഇനി മിണ്ടുകയില്ല, இனி நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் ஒன்றும் பேசுவதில்லை, ഇനി ഞാൻ ഒരു കാര്യവും ചെയ്യുകയില്ല, இனி நான் ஒன்றையும் செய்வதில்லை. ഇരമ്യാവ് 20-ാമത്തെ വാക്യത്തിൽ எரேமியா 20:9 തന്റെ ഉള്ളിൽ அவர் தனக்குள்ளே താൻ ചിന്തിച്ച ചിന്തയാണ് അതെങ്കിലും அவர் சிந்தித்த ஒரு சிந்தையாயது இருந்தாலும் ദൈവവചനം പറയുകയാണ്, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ആമേൻ, ഇത് എന്റെ ഉള്ളത്തിൽ തീയായി കത്താൻ തുടങ്ങി. ஆமென், அது எனக்குள்ளே அக்கினியாய் பற்றி எரிய ஆரம்பித்தது. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് தேவனுடைய பரிசுத்தாவியானவர் നിന്റെ ഹൃദയത്തിൽ സ്നേഹത്തെ തീയായി ജ്വലിപ്പിക്കും. உன்னுடைய இருதயத்திலே அவருடைய அன்பை அக்கினியாய் அவர் அனல் மூட்டும் போது നിനക്ക് വാപൂട്ടി ഇരിക്കുവാൻ കഴിയില്ല, உன்னால் வாய்ப்பூட்டி பேசாமல் இருக்க முடியாது என்று, നിനക്ക് പ്രവൃത്തി ചെയ്യാൻ കഴിയാതെ മൗനമായിരിക്കാൻ പറ്റില്ല എന്ന് உன்னால் கர்த்தருக்காக செயல்படாமல் அடங்கி இருக்க முடியாது ആ என்று വാക്യം ഒന്ന് ശബ്ദമുയർത്തി വായിച്ച ദൈവദാസൻ, அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇതകത്ത് തിങ്ങിയിരിക്കുമ്പോൾ എനിക്ക് എന്റെ ഉള്ളിൽ ഒരു വലിയ നിർബന്ധം ചലിക്കപ്പെടുകയാണ്. ஆமென். இந்த தீர்மானங்கள் நான் எடுத்தாலும் எனக்குள் ஒரு அக்கினியாய் அது இருக்கிறபடியினால், ஆமென், அதற்குள் இருந்து ஒரு உந்துதல் எனக்குள்
நமக்குள் வருகிறது. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் തീയായി അകത്തി സ്നേഹത്തെ കത്തിക്കുമ്പോൾ, அக்கினியாய் எனக்குள்ளே அவருடைய அன்பை பற்றி எரிய பண்ணும்போது, ആമേൻ. ഒരു പക്ഷെങ്കിൽ ഞാൻ ഇങ്ങനെ വിചാരിക്കുകയാ, ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், മത്തായി സുവിശേഷം 5-ാമത്തെ അധ്യായത്തിൽ மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் യേശു മലമേലെ പ്രസംഗം നടത്തുമ്പോൾ, இயேசு மலையின் மேல் பிரசங்கம் பண்ணும்போது യേശു പറയുന്ന വാക്ക് ഇങ്ങനെയാണ്, இயேசு சொல்லுகிற வார்த்தை இப்படி, ആത്മാവിൽ ദരിദ്രരായവർ ഭാഗ്യവാൻ, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ദൈവരാജ്യം അവർക്കുള്ളതാ, தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குரியது. എന്ന അടുത്ത വാക്ക് പറയുകയാണ്, ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ദുഃഖിക്കുന്നവരായ നിങ്ങൾ ഭാഗ്യവാന്മാർ. துக்கப்படுகிற துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ഓ, ദുഃഖം ഒരു ഭാഗ്യമാണെന്ന് മലയാളം ബൈബിളിൽ ഞാൻ அப்ப വായിച്ചു. துக்கம் ஒரு பாக்கியம் என்று மலையாள பைபிளில் நான் வாசித்தேன். തമിഴിൽ എങ്ങനെയായിരിക്കും? ஆமென். துயரப்படுகிறவர்கள், துயரம் துக்கம். ആമേൻ. ദുഃഖിക്കുന്നവരായ നിങ്ങൾ ഭാഗ്യവാന്മാർ. அப்ப துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ആമേൻ. ஆமென். എന്ത് ദുഃഖവാ? ஆமென். துக்கம் என்ன? അയ്യോ, ആ കയ്യിൽ ആപ്പിളിന്റെ മൊബൈൽ ഇരിക്കുന്നു, എന്റെ കയ്യിൽ സാംസങ്ങിന്റെ മൊബൈൽ ഇരിക്കുന്നു, എനിക്ക് ആപ്പിൾ തന്നില്ലല്ലോ ദൈവമേ, ഈ ദുഃഖമാണോ? ஐயோ, அவர்களுடைய கையில் ஆப்பிளுக்கு மொபைல் இருக்கிறது, என் கையில சாம்சங் மொபைல் இருக்கு, அவங்களுக்கு ஆப்பிள் கொடுத்தீர் எனக்கு தரல, இந்த துக்கமா? അയ്യോ, ആ സിസ്റ്റർക്ക് നല്ല കാഞ്ചീപുരത്തിന്റെ പട്ടുസാരി കൊടുത്തിരിക്കുന്നു, എനിക്കാണെങ്കിൽ കാഞ്ചീപുരവും ഇല്ല പട്ടുസാരിയും ഇല്ല, എന്താ ദൈവമേ, ഈ ദുഃഖമാണോ? சோத்ரா, ஐயோ அந்த சகோதரி காஞ்சிபுர பட்டு உடுத்திருக்கிறார்கள், எனக்கோ காஞ்சிபுரமும் இல்ல பட்டும் இல்ல, அந்த துக்கமா? ആമ, ഈ ദുഃഖം ഏത് ദുഃഖവാ? இங்கே சொல்லப்படுகிற துக்கம் எதை குறித்து சொல்லப்படுகிறது? ആമ, ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ സ്നേഹത്തിൽ നിന്നും വെളിപ്പെട്ടു വരുന്ന സാഹോദര്യ ബന്ധങ്ങളിൽ ഉടവ് സംഭവിച്ചാൽ അതിനെ പരിഹരിക്കേണ്ടതിന് എന്നിൽ ചലിക്കപ്പെടുന്ന ആത്മാവിന്റെ ദുഃഖമാണ് അവനെ ചേർത്തു പിടിക്കുവാനിടയാകുന്നത്. ஆமென். சோத்ர, தேவனுடைய ஆவியினால் வெளிப்படுகிற அன்பில் ஏதெங்கிலும் ஒரு உடைவோ ஒரு துண்டிப்போ வெளிப்பட்டால் அதை திரும்பவும் சரி செய்வதற்காக நம்மில் வெளிப்படுகிற துக்கத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എന്റെ അടുത്തിരിക്കുന്ന എന്റെ വിശ്വാസിയെ ഒരു സൺഡേയിൽ കണ്ടില്ല, അയ്യോ എവിടെ പോയെന്ന് അറിയത്തില്ല, കാണാതിരുന്നപ്പോൾ ഭയങ്കര ഒരു ദുഃഖം, ആരാധന കഴിഞ്ഞത് ഇറങ്ങി ഓടുക, സഹോദരനെ കാണാതെ വന്നപ്പോൾ, സഹോദരിയെ കാണാതെ വന്നപ്പോൾ ഈ ഒരു ദുഃഖം വിശ്വാസിക്കുണ്ടോ? ஆமென். சோத்ர, எல்லா ஞாயிற்றுக்கிழமை என்னோடு கூட இருந்து ஆராதிக்கிற அந்த சகோதரியோ சகோதரனையோ காணவில்லை, காணாமல் இருந்தபோது ஹல்லேலூயா அவர்களை குறித்த பாரம் வெளிப்பட்டுட்டு இறங்கி அவர்களை தேடி போகிற ஒரு அனுபவம், அந்த துக்கம் எல்லாருக்கும் உண்டோ? ஹல்லேலூயா. ഉണ്ടാകണം, അത് നഷ്ടപ്പെട്ടു പോകല്ലേ. அந்த துக்கம் வெளிப்படணும், அந்த துக்கத்தை நீங்கள் இழந்து விடக் கூடாது. ആമേൻ. ஆமென். ഇന്ന് പറയുന്ന ഒരു വാക്കാണ്, இன்னைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. അവർക്ക് വേണേ വരട്ടെ, നമുക്ക് തന്നെ ഇപ്പം வேணும்னா அவங்க வரட்டு, நமக்கு என்ன? സ്തോത്രം. ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു ആത്മാവിന് വേണ്ടി എത്ര ദിവസങ്ങൾ എത്ര മാസങ്ങൾ അലഞ്ഞു നടന്നു. ஒரு ஆத்துமாவுக்காக எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் அலைந்து நடந்தோம். ഒരാളെ കിട്ടിയാൽ മതി, ஒரு ஆளாகில் கிடைச்சா போதும். അങ്ങനെ ഒരാളെ കിട്ടുമ്പോ அப்படி ஒருவரை கிடைக்கும் போது என்ன சந்தோஷமா, என்ன சந்தோஷம். ഞാൻ അനുഭവിച്ചിട്ടുള്ള ആളാ, நான் அதை அனுபவித்த நபர். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ കിട്ടിയ ദിവസം ഉണ്ടാകുന്ന സന്തോഷം അതെന്നും നിൽക്കണം. அந்த கிடைத்த நாளில் நம்மில் வெளிப்பட்ட சந்தோஷம் அது நிரந்தரமாய் நம்மில் இருக்கணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. യേശു പറയാണ്, ആത്മാവിൽ ദരിദ്രരായവർ ഭാഗ്യവാരെന്ന് പറഞ്ഞ യേശു അടുത്ത ഭാഗം പറയുക, ദുഃഖിക്കുന്നവരായ നിങ്ങൾ ഭാഗ്യവാന്മാർ. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன இயேசு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ആമേൻ. ஆமென். നമ്മിൽ നിന്നും ആത്മാവ് നൽകിത്തരുന്ന സ്നേഹബന്ധത്തിൽ ചലിക്കുന്ന ഒരു ദുഃഖമുണ്ട്, അതൊരിക്കലും അകലരുത്. நம்மில் ஆவியானவர் ஊற்றி தந்த அந்த அன்பில் இருந்து வெளிப்படுகிற ஒரு துயரம் உண்டு, அதை நீங்கள் ஒரு காலம் இழந்து போகாதீர்கள். ഒരിക്കൽ പൗലോസ് അപ്പോസ്തലൻ തന്റെ ലേഖനത്തിലൂടെ പരാമർശിക്കുന്ന ഒരു വാക്യം ഇങ്ങനെ ഞാൻ ഓർക്കുകയാണ്. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தின் மூலம் வெளிப்படுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் நினைத்து பார்க்கிறேன். തന്റെ
വാക്കുകളാൽ ആർക്കൊക്കെയോ ഹൃദയത്തിന് വേദന ഉണ്ടായി. தன்னுடைய வார்த்தைகளால் யாருக்கோ இருதயத்தில் வேதனை உண்டாயிற்று. പൗലോസ് പറയുന്നത് ആ വേദന അവരെ മാനസാന്തരത്തിലേക്ക് നയിച്ചു എന്നതിൽ എനിക്ക് ദൈവത്തിൽ സന്തോഷമേ. பவுல் சொல்லுகிறார், அந்த வேதனை அவர்களை மனம் திரும்புதலுக்குள் நடத்தினது என்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். പ്രത്യാശയുടെ ജീവന്റെ ഒരു ഒഴുക്ക് നമ്മുടെ അകത്തുനിന്ന് വെളിപ്പെടണം. ஆமென். நம்பிக்கையோடு ஒரு ஜீவனுடைய அனுபவம் நம்மில் வெளிப்படணும். എന്നാൽ റോമാലേഖനം 15:13 വാക്യത്തിൽ, ஆனால் ரோமர் 15:13 ഈ വേദഭാഗത്ത് നിറഞ്ഞു നിൽക്കുന്ന പ്രത്യാശയെ കുറിച്ച് വെളിപ്പെടുത്തുകയാണ്. இந்த வேத வசனத்தில் நிரம்பி நிற்கிற நம்பிக்கையை பற்றி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. പ്രത്യാശ നഷ്ടപ്പെട്ടു പോയ ആരെ കൊണ്ടും, நம்பிக்கையை இழந்து போன யாரை கொண்டும் ദൈവത്തിന് ഒന്നും ചെയ്യാൻ കഴിയത്തില്ല. தேவனுக்கு எதையுமே செய்ய முடியாது. അത് സഭയിലായാലും, அது சபையிலாகட்டும், കുടുംബത്തിനകത്തായാലും, குடும்பத்திலானாலும், അത് ഒരു ഓഫീസിലായാലും, அது ஒரு ஆபீஸ்லானாலும், ഏതിലൊക്കെ ആയാലും, எதிலானாலும் പ്രത്യാശ നഷ്ടപ്പെട്ട ഒരാളെയും കർത്താവിന് ഉപയോഗിക്കാൻ കഴിയില്ല. நம்பிக்கையை இழந்த ஒருவரையும் தேவன் பயன்படுத்த முடியாது. ഞാൻ ഈ ഭാഗം ചിന്തിക്കുമ്പോ, நான் இந்த பகுதியில் தியானிக்கும் போது നോഹ എന്ന ദൈവമനുഷ്യന്റെ പ്രസംഗ കാലഘട്ടത്തെ കുറിച്ച് ഇത്ര വർഷമൊന്നും ബൈബിളിൽ എഴുതിയിട്ടില്ലെങ്കിലും, நோவா என்கிற தேவ மனுஷனுடைய பிரசங்கத்தின் காலங்களை குறித்து இத்தனை ஆண்டுகள் பிரசங்கித்தான் என்று வேத புஸ்தகத்தில் இல்லாவிட்டாலும் അതിന്റെ ചരിത്രം പഠിക്കുമ്പോ, அதனுடைய சரித்திரம் படிக்கும் போது 120 വർഷം പ്രസംഗിച്ചെന്നാ പഠിപ്പിക്കുന്നു. 120 ஆண்டுகள் நோவா பிரசங்கித்தார் என்று படிக்கிறோம். ഒരാൾ പോലും രക്ഷിക്കപ്പെട്ടില്ല. ஒருவர் கூட ரட்சிக்கப்பட, ഒരാൾ പോലും സ്നാനപ്പെട്ടില്ല. ஒருவர் கூட ஞான ஸ்நானம் பெற, ഒരു പ്രവൃത്തി പോലും തന്റെ ശുശ്രൂഷയിൽ കണ്ടില്ല. தன்னுடைய ஊழியத்தில் அவர் ஒரு கிரியையையும் காணல. ആ 120 വർഷവും ദൈവം ഏൽപ്പിച്ച ദൗത്യം ചെയ്യാൻ തന്റെ അകത്ത് കിടന്ന ഒറ്റ കാര്യമാണ് ദൈവമായുള്ള ആഴമായ ഒരു പ്രത്യാശയുടെ ബന്ധം. ஆமென். அந்த 120 ஆண்டும் ஹல்லேலூயா, தேவன் தன்னில் ஒப்புவித்த அந்த ஊழியத்தை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஆமென் தன்னில் உத்தரவாதம் தந்தாரே, அந்த தேவனை குறித்த அன்பு, அவரை குறித்த நம்பிக்கை தனக்குள் இருந்தபடியா. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവും നമ്മിൽ ആ പ്രത്യാശയെ നിറയ്ക്കുകയാണ്. தேவனுடைய பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே அந்த நம்பிக்கையை தந்து நிரப்புகிறார். ദൈവ സ്നേഹത്തെ തരുന്ന ദൈവം, தேவனுடைய அன்பை நம்மில் ஊற்றுகிற தேவன், ദൈവിക പ്രത്യാശയാൽ നമ്മെ നിറയ്ക്കുന്ന தேவனுடைய ஆமென் நம்பிக்கையினால் நம்மை நிரப்புகிற ആ தேவன், പ്രത്യാശയുടെ ആഴമേറിയ അനുഗ്രഹത്തിലേക്ക് നമ്മെ നടത്തുകയാണ്. அந்த நம்பிக்கையினுடைய ஆழமான ஆசீர்வாதத்திற்குள் தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். ഗലാത്യ ലേഖനം 5-ാം അധ്യായം 1-ാമത്തെ വാക്യത്തെ കൂടെ പരാമർശിച്ച് ഞാൻ പ്രാർത്ഥനയ്ക്കായി ചില സമയം എടുക്കുവാൻ ക്രിസ്തുവിൽ ശരണപ്പെടും. ஆமென். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5-ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட நான் சொல்லி ஜெபத்திற்காக சில நேரங்களை எடுக்க விரும்புகிறேன். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். പരിശുദ്ധാത്മാവ് നൽകുന്ന മറ്റൊരു ദാനമാണ് സ്വാതന്ത്ര്യം. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற இன்னொரு ஈவுதான் சுதந்திரம் அல்லது விடுதலை. ഹല്ലേലൂയ, ஆமென். നമ്മുടെ സ്വാതന്ത്ര്യം ഏതു വിധത്തിലായി ഇന്നിരിക്കുന്നത്? நம்முடைய சுதந்திரம் எந்த விதத்தில் இருக்கிறது? യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിൽ അടഞ്ഞ കല്ലറയുടെ വാതിൽക്കൽ കരയുന്ന രണ്ട് സഹോദരിമാരും അവരോട് കൂടെ വന്ന യഹൂദഗണങ്ങളെയും കാണുന്നുണ്ട്. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அடைக்கப்பட்ட கல்லறையினுடைய வாசலில் அழுகிற 2 சகோதரிமாரும் அவர்களோடு கூட வந்த யூதர்களை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும். ஸ்தோத்திரம்.
യേശു പറയുന്നു കല്ലറയുടെ വാതിൽക്കൽ നിന്ന് കല്ലുരുട്ടി മാറ്റാം. இயேசு சொல்லுகிறார், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள். മരിച്ചു 4 നാളായി നാറ്റം വെച്ച് കല്ലറയ്ക്കുള്ളിൽ അമർന്നു പോയ ലാസറിനെ യേശു വിളിക്കുകയാണ്. மரித்து 4 நாளாய் நாற்றம் எடுத்து கல்லறைக்குள்ளே ஆமென் இருக்கிற லாசருவை இயேசு அழைக்கிறார். വചനം പറയുന്നവൻ ജീവൻ ഉള്ളവനായി കല്ലറയുടെ വാതിൽക്കൽ. வசனம் சொல்லுகிறது, அவன் ஜீவன் உள்ளவனாய் கல்லறையின் வாசலில் வந்து நின்றான். ആ വ്യക്തിക്ക് സ്വാതന്ത്ര്യം എന്ന് പറയുവാനുണ്ടോ? அந்த நபருக்கு சுதந்திரம் இருக்கிறதா? முகம் ரூமாலினால் மூடப்பட்டு, அவனுடைய முகம் ஆமென் சோத்திர சீலையினால் சுற்றப்பட்டு, ശരീരം മുഴുവനും ശീലകളാൽ ചുറ്റപ്പെട്ട്, മുഖം റൂമാലിനാൽ മൂടപ്പെട്ട്, சரீரம் முழுவதும் சீலைகளால் சுற்றப்பட்டு, ஆமென் முகமெல்லாம் ஆமென் மூடப்பட்டு, ജീവനുണ്ട് പക്ഷേ உயிர் இருக்கிறது, ஆனால் അവൻ ബന്ധനസ്ഥനായിരിക്കുകയാണ്. அவன் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். ആ സ്വാതന്ത്ര്യം ഇല്ലായ്മയിൽ നിന്നും അവനെ സ്വാതന്ത്ര്യത്തിലേക്ക് നീക്കുവാൻ യേശു പറഞ്ഞ ഒരു വാക്കുണ്ട്, അവന്റെ കെട്ടഴിപ്പീൻ, അവൻ പോകട്ടെ. அவனை அந்த விடுதலை இல்லாத நிலைமையில் இருந்து அவனை விடுவிக்க இயேசு சொல்லுகிறார், ஆமென், அவனை கெட்டவிழுங்கள், அவன் போகட்டும். Praise the Lord. ஆமென். സ്വാതന്ത്ര്യം നിഷേധിക്കപ്പെട്ട ജീവിതത്തിൽ എത്രയോ പേർ ഇന്നും നിലനിൽക്കുകയാണ്. வாழ்க்கையிலே விடுதலையை ஆமென் விடுதலை மறுக்கப்பட்ட, சுதந்திரம் மறுக்கப்பட்ட எத்தனையோ பேர் நம்மை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். ഈ നാളുകളിൽ ദൈവസഭയ്ക്ക് ആവശ്യം, இந்த நாட்களில் தேவ சபைக்கு தேவை ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹമാണ്, கிறிஸ்துவினுடைய அன்பு. ഈ തലമുറയിൽ നമുക്ക് ആവശ്യം, இந்த தலைமுறையில் நமக்கு தேவை ആഴമായ പ്രത്യാശയാണ്, ஆழமான நம்பிக்கை. ഈ തലമുറയിൽ നമുക്ക് ആവശ്യമായിരിക്കുന്നത് இந்த தலைமுறையில் நமக்கு தேவைப்படுவது ദൈവിക സ്വാതന്ത്ര്യമാണ്, தெய்வீக விடுதலை. ആ സ്വാതന്ത്ര്യം സ്വീകരിക്കുവാൻ, அந்த விடுதலையை ஏற்றுக்கொள்ள പരിശുദ്ധാത്മാവാം ദൈവത്തിന്റെ ശക്തി നമുക്ക് ആവശ്യമായിരിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. യെശയ്യാവ് 61-ന്റെ 1-ാമത്തെ വാക്യത്തിൽ നാം വായിക്കുന്നത്, ஏசாயா 60 ஆமென் ஆமென் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிப்பது, தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ആമേൻ ஆமென். എളിയവരോട് സദ്വർത്തമാനം ഘോഷിപ്പാൻ യഹോവ എന്നെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുന്നു. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். സ്വാതന്ത്ര്യത്തെ കൊടുക്കുന്ന സുവിശേഷം, ஆமென், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற சுவிசேஷம், സ്വാതന്ത്ര്യത്തെ നൽകുന്ന സുവിശേഷം, விடுதலையை கொண்டு வருகிற சுவிசேஷம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഞാൻ പ്രാർത്ഥിക്കുവാനായിട്ട് ക്രിസ്തുവിൽ ഒരല്പസമയം എടുക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் ஜெபிக்கும்படி ஆண்டவருக்குள் கொஞ்ச நேரத்தை எடுக்க விரும்புகிறேன். എനിക്ക് തന്ന സമയത്തിന് മുൻപ് ഞാൻ മൈക്ക് കൈമാറാം. நான் எனக்கு தரப்பட்ட நேரத்திற்கு முன்பே நான் மைக்கு தருகிறேன். അപ്പോസ്തലപ്രവൃത്തി 12-ാമത്തെ അധ്യായം, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம், നമുക്ക് നല്ല പരിചിതമായ ദൈവത്തിന്റെ വചനം, நமக்கு நல்ல பழக்கப்பட்ட தேவ வசனங்கள். ആ 12-ാമത്തെ അധ്യായത്തിൽ, அந்த 12ஆம் அதிகாரத்தில் പറഞ്ഞു തുടങ്ങുന്നത് ഒരു മരണത്തെ കുറിച്ചാണ്. சொல்லி ஆரம்பிக்கிறது ஒரு மரணத்தை பற்றி. വീണ്ടും പറയുന്നത് ഒരു ബന്ധനത്തിൽ കിടക്കുന്നവനെ കുറിച്ചാണ്. மீண்டும் சொல்லப்படுகிறது ஒரு கட்டுகளில் அகப்பட்டவனை பற்றி. അടുത്തത് ഭാഗം പറയുന്നത് அடுத்த ஒரு பகுதி சொல்லுகிறது പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു സഭയെ കുറിച്ചാണ്. ஜெபிக்கிற ஒரு சபையை பற்றி சொல்லுகிறது. മരണത്തിൽ അകപ്പെട്ട ഒരു യാക്കോബിനെ കുറിച്ച് ഓർപ്പിച്ചു. ஆமென். கவனிங்கள், முதலாவது மரணத்தில் அகப்பட்ட ஒரு யாக்கோபை பற்றி சொல்லப்படுகிறது. എന്നാൽ മരണത്തിനായി വിധിക്കപ്പെട്ട് കിടക്കുന്ന ഒരു പത്രോസിനെ ആമേ കാണിച്ചു തരുന്നു. இரண்டாவது மரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பேதுருவை பற்றி சொல்லுகிறது. ആദ്യം നടന്ന
മരണം പത്രോസിൽ വെളിപ്പെടാതിരിക്കേണ്ടതിന് പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു സഭയെ അടുത്ത ഭാഗത്തിൽ കാണിക്കുകയാണ്. முதலாவது சொல்லுகிற அந்த மரணம் பேதுருவின் மேல் வெளிப்படாமல் இருக்க ஜெபிக்கிற ஒரு சபையை மூன்றாவது அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது. ദൈവ സ്നേഹം അകത്ത് പരിശുദ്ധാത്മാവിനാൽ പ്രാപിക്കപ്പെട്ട സഭ, தேவனுடைய அன்பை ஆமே தங்களுடைய உள்ளங்களில் பரிசுத்தாவியினால் பெற்றுக்கொண்ட சபை, പരിശുദ്ധാത്മാവിനാൽ പ്രത്യാശയിൽ നിൽക്കുന്ന ദൈവസഭ, பரிசுத்த ஆவியினால் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற சபை. എന്ത് പ്രത്യാശ അവരുടെ അകത്ത് ദൈവാത്മാവിൽ ചലിക്കാൻ തുടങ്ങി? ஆமென். அந்த சபையில் அவர்களுக்குள்ள என்ன நம்பிக்கை பரிசுத்தாவியினால் வெளிப்பட்டது? മരണത്തിന്റെ കരത്തിനു വിട്ടുകൊടുക്കാതെ ജീവനിലേക്ക് തിരിച്ചു കൊണ്ടുവരുവാൻ എന്റെ മേൽ അഭിഷേകമുണ്ട്, ഞാൻ പ്രാർത്ഥിച്ചാൽ ബന്ധനം അഴിയുമെന്ന് ഉറപ്പുള്ള ഒരു പ്രത്യാശയുടെ മഹത്വം. ஓ, மரணத்தின் கைகளுக்கு விட்டு கொடுக்காமல் ஆமென் அவர்களை அந்த கட்டப்பட்டவர்களை திரும்பவும் ஜீவனுக்குள் கொண்டு வருகிற பரிசுத்தாவியானவர் என்னில் இருக்கிறார் என்கிற ஆமென். ஆகவே நான் ஆமென் கட்டப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கும் போது ஒரு விடுதலை அங்கே வெளிப்படும் என்கிற ஒரு ஆமென் நம்பிக்கை அந்த சபைக்குள்ளே வெளிப்பட்டது. പ്രാപിക്കപ്പെട്ട ആത്മാവിന്റെ ശക്തി, வெளிப்படுத்தப்பட்ட ஆவியின் வல்லமை ബന്ധനത്തിൽ നിന്നും അവനെ സ്വാതന്ത്ര്യത്തിലേക്ക് നയിക്കുവാൻ കഴിയുമെന്ന് ആത്മാവിൽ പ്രഖ്യാപിക്കുകയാ സഭ ചെയ്യുന്നത്. கட்டுகளில் இருந்து விடுதலையில் அவனை கொண்டு வர முடியும் என்று சபை ஆவியில் அறிவித்தது. ഞാൻ ആ വാക്യം രണ്ട് ചോദ്യം ഒന്ന് ചോദിച്ചു നിർത്താം. நான் அந்த வசனத்தில் இருந்து ரெண்டு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പത്രോസിന്റെ കരങ്ങളിൽ കിടക്കുന്ന ചങ്ങലകൾ, பேதுருவின் கைகளில் இருக்கிற சங்கிலிகள், അതെന്നു വരെ ആ ചങ്ങലയ്ക്ക് ആയുസുണ്ട്. எதுவரைக்கும் பேதுருவின் கைகளில் இருக்கிற சங்கிலிக்கு ஆயுசு இருக்கும்? உங்களுக்கு புரியல? பேதுருவின் கையில் இருக்கிற சங்கிலி எது வரைக்கும் இருக்கும்? എന്നു വരെ ചങ്ങല ധരിക്കണം. என்றைக்கு வரைக்கும் பேதுரு சங்கிலியினால் கையில் சங்கிலியோடு இருப்பான்? രണ്ടാമത്തെ ചോദ്യം, இரண்டாவது கேள்வி, പിശാചിന് பிசாசுக்கு ജീവനെ എടുക്കാൻ കഴിയുമോ? உயிரை எடுக்க முடியுமா? இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறீங்க. முடியாது, முடியாது, முடியாது. സ്തോത്രം, ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പക്ഷെ ഞാൻ വായിച്ച വചനത്തിനകത്ത് പിശാച് ജീവനെ എടുക്കുമെന്ന് എനിക്ക് പഠിക്കാൻ പറ്റി. ஆனால் நான் வாசிக்கிற வசனத்திற்குள்ளே பிசாசு ஜீவனை எடுக்க முடியும் என்று நான் வாசிச்சிருக்கிறேன். Praise the Lord. ஹல்லேலூயா. എന്നോട് ചണ്ട കൂടാൻ വരരുത്. என்கிட்ட சண்டை போட்டுறாதுங்க. Praise the Lord. ஆமென். യോഹന്നാന്റെ സുവിശേഷം, யோவான் எழுதின சுவிசேஷம், ഉഡാബാരാ ശകൽ കഥനദിയന. Thank you Holy Spirit. ഉഡമന ഹദൽ കനേശിബര. ഒരു വേദവാക്യം ഒന്ന് വായിക്കണമേ. 8-ാമത്തെ അധ്യായം 44-ാമത്തെ വാക്യം ഒന്ന് വായിക്കാം. யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவர் முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ஹலோ, അവൻ ആദ്യം മുതൽ, அவன் ஆதி முதற்கொண்டு കാളയെ കൊല്ലുന്നവൻ, காளையை கொல்லுகிறவன், കോഴിയെ കൊല്ലുന്നവൻ, கோழியை கொல்லுகிறவன். மனுஷ கொலைபாதகன். പിശാച് മനുഷ്യനെ കൊല്ലുവോ? அங்க என்ன சொல்லி இருக்கு? பிசாசு மனுஷனை கொல்லுவானா? முடியாது, முடியாது. സ്തോത്രം. ஹல்லேலூயா. യൂദയെ കൊന്നതാരാ? യേശുവാ? அப்ப யூதாச கொன்னது இயேசுவா? பிசாசு மனுஷனை கொல்ல முடியாதுன்னா யூதாச கொன்னது இயேசுவா? ഹല്ലേലൂയ. நீங்க ரொம்ப അപ്പോസ്തല പ്രവൃത്തി 12-ാമത്തെ അധ്യായം ആരംഭവാക്യത്തിൽ പറയുന്നു, ഹെരോദ രാജാവ്, அப்போஸ்தலர் நடபடிகள் 12-ாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஏரோது ராஜா യാക്കോബിനെ വാളുകൊണ്ട് കൊന്നു. ஆமென், யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தான். அப்ப இங்க மனுஷனை கொன்னது யாருன்னு கேட்கிறாரு? இயேசுவா பிசாசா? Praise the Lord.
ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ഒരു വാക്ക് കൂടെ പറഞ്ഞിട്ട് ഞാൻ പ്രാർത്ഥിക്കാം. நான் இந்த ஒரு விஷயத்தை இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். ഈ ദൂത് എന്നോട് യേശു പറഞ്ഞത്, இயேசு இந்த வார்த்தையை என்னோடு சொன்னது, ഒരാളുടെ മരണം ஒருவருடைய மரணம் എന്നെ ദുഃഖിപ്പിച്ചു, என்னை துக்கப்படுத்தினது. ഞാൻ ഒത്തിരി ദുഃഖത്തോടെ ദൈവസന്നിധിയിലായി പോയി. நான் அதிகமாய் துக்கத்தோடு தேவ சமூகத்தில் இருந்தேன். ആൾ മരിക്കേണ്ട സമയത്തല്ല മരിച്ചതെന്ന് എനിക്ക് ബോധ്യമുണ്ട്. அந்த நபர் சாக வேண்டிய நேரத்தில் சாகல. ஆமென் ஸ்தோத்திரம். இப்ப அவர் சாகக்கூடிய நேரம் அல்ல என்று நான் உணர்ந்தேன். ഒത്തിരി വാഗ്ദത്തമുള്ളവൻ, அதிக வாக்குத்தத்தங்கள் உள்ளவன். ഞാൻ പ്രാർത്ഥിച്ചപ്പോ, நான் ஜெபித்த போது എന്നോട് പരിശുദ്ധാത്മ പറഞ്ഞൊരു വാക്കുണ്ട്. என்னோடு ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. എന്റെ സഭ എവിടെ? என்னுடைய சபை எங்கே? ഹല്ലേലൂയ. ஹalleluya. യാക്കോബിനെ വാളുകൊണ്ട് കൊന്നു. யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தான். ആ അധ്യായത്തിൽ, அந்த அதிகாரத்தில் രണ്ട് വാക്കുകൾ ഞാൻ ശ്രദ്ധിക്കുന്നു. ரெண்டு வார்த்தைகளை நான் கவனிக்கிறேன். പത്രോസിനെ ജനത്തിന്റെ മുമ്പിൽ നിർത്തുവാൻ ഭാവിച്ചു തടവിലാക്കി. ஜனங்களுக்கு முன்பதாக பேதுருவை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவன் சிறைக்குள்ளே பேதுருவை தள்ளினான். സ്തോത്രം. ஆமென். അടുത്ത വാക്ക്, ജനത്തിന്റെ മുമ്പിൽ നിർത്താൻ ഭാവിച്ചതിന്റെ തലേരാത്രി. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், ஜனங்களுக்கு முன்பாக பேதுருவை வெளியே கொண்டு வரலாம் என்று நினைத்த முந்தின நாளில். എന്താ ജനത്തിന്റെ മുമ്പിൽ നിർത്തുക എന്ന് വെച്ചാൽ? ஜனங்களுக்கு முன்பாக பேதுருவை வெளியே கொண்டு வருவது என்பதின் அர்த்தம் என்ன? വിസ്താര സഭയിൽ കൊണ്ടുവരിക. அதாவது விசாரணை சபைக்கு முன்பதாக அவனை கொண்டு வருதல். ഞാൻ ഈ തമിഴ് ബൈബിളിൽ ഈ ബഹുമാനിയ ദൈവദാസനെ ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ ചില സമയങ്ങളിൽ ആ വേർഡ് പറഞ്ഞത് ഞാൻ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ട്. நான் இந்த தமிழ் பைபிளில் இந்த ஊழியக்காரர் ஊழியம் செய்யும் போது நினைக்கிற ஆமென் சொல்ல வருகிற அந்த வார்த்தையை நான் கவனித்திருக்கிறேன். 4 சேவகருള്ള 4 കൂട്ടത്തിന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചു. 4 சேவகர்கள் உள்ள 4 வகுப்புகள், அதாவது ஒரு வகுப்புக்கு 4 பேர் வைத்து 4 வகுப்புகள் அடங்குகிற சேவகர்களிடத்தில் இந்த ஆமென் பேதுரு ஒப்புவிக்கப்பட்டான். എന്താ വകുപ്പ്? இந்த வகுப்பு என்றால் என்ன? പ്രൈസ് ദി ലോർഡ്. ഷിഫ്റ്റ്. ഇപ്പോൾ ഞങ്ങൾ ഈ ആ റൂമിൽ നിന്ന് ഇങ്ങോട്ട് വണ്ടിയിൽ വരുമ്പോൾ, நாங்க ரூம்ல இருந்து இங்க வண்டியில வரும்போ കുറച്ച് പോലീസുകാരെല്ലാം ബൈക്കുകാരെ കൈ കാണിച്ച് നിർത്തി പെറ്റി അടിച്ചു കൊടുക്കുന്നുണ്ട്. கொஞ்சம் போலீஸ்காரங்க எல்லா பைக்குகாரங்களையும் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. അതൊരു വകുപ്പ് പ്രകാരമാ പെറ്റി അടിക്കുന്നത്. அது ஒரு வகுப்பு பிரகாரம் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஃபைன் போடுறது. ഒരു കേസ് ചാർജ് ചെയ്യുന്നത് വകുപ്പ് 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 പ്രകാരമാണ്. ஒரு கேஸ் சார்ஜ் பண்ணுவது ஒவ்வொரு வகுப்பு பிரகாரம். പത്രോസിന്റെ പേരിലും 4 വകുപ്പുകൾ, பேதுருவின் பேரிலும் 4 வகுப்புகள். ഹലോ, ஆமென். യേശുവിന്റെ പേരിൽ ചാർത്തിയ ഗുരുതരമായ വകുപ്പ് ദൈവനിന്ദയുടെ കുറ്റമാണ്. இயேசுவின் பேரிலும் ஆமென் ஸ்தோத்திரம் சாட்டப்பட்ட அந்த குற்றம், ஹalleluya, ஆமென், ஒரு தேவனை தேவ தூஷணம் சொன்னான் என்கிற ஒரு வகுப்பின் பேரு. ஆமென். சட்டத்தின்படி. ஹalleluya. പത്രോസിന്റെ പേരിൽ ചാർത്തിയിരിക്കുന്നത് 4 വകുപ്പുകൾ. அப்ப பேதுருவின் பேரில் ஆமென் சாட்டப்பட்டிருக்கிறது 4 வகுப்புகள். ജനത്തിന്റെ മുമ്പിൽ നിർത്തുക എന്ന് പറഞ്ഞാൽ, ஜனங்களுக்கு முன்பே வெளியே கொண்டு வருவது என்பது, അധികാരമുള്ളവർ ജനത്തിന്റെ മുമ്പിൽ വിസ്താരത്തിനായി കൊണ്ടുവരികയാ. அதிகாரமுள்ளவர்கள் ஆமென் ஜனங்களுக்கு முன்பாக இவனை விசாரணைக்காய் கொண்டு வருகிறார்கள். പത്രോസിന്റെ മേൽ ഇന്ന ഇന്ന കുറ്റങ്ങൾ സെക്ഷൻ ബൈ സെക്ഷൻ 2 സെക്ഷൻ 3 എന്ന് പറഞ്ഞ് ചാർത്തിയിട്ടുണ്ട്. ഇതിനകത്ത് നിന്നും ഇവനെ വിടുവിച്ചെടുക്കുവാൻ മനുഷ്യർക്കാർക്കും സാധ്യമല്ല. நமக்கு புரிகிற விதத்தில் சொன்னால் ஆமென் செக்ஷன் 1 செக்ஷன் 2 என்று சொல்லி 4 செக்ஷன்ல அவன் மேல கேஸ் போட்டு ஹalleluya, இனி இவைகளில் இருந்து பேதுருவை விடுவிக்க எந்த மனுஷனாலும் முடியாது என்று சத்ரு அங்கே சொல்லுகிறான். അവനെ കൊല്ലുവാനുള്ള സെക്ഷൻ
തൂലികന ചാർത്തിയിരിക്കുന്നത് വിധി പറഞ്ഞവനെ കൊല്ലുവാൻ തീരുമാനിച്ചിരിക്കുന്നു. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய செக்ஷன்ல அவனுக்கு கேஸ் சார்ஜ் பண்ணி இருக்கிறது. இனி ஆமென் தீர்ப்பு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ഇനി ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. இனி ஒன்று நீங்க கவனிங்க. പത്രോസിന് മുമ്പ് ആരെയെങ്കിലും ജനത്തിന്റെ മുമ്പിൽ നിർത്തിയിട്ടുണ്ടോ? பேதுரு இப்படி ஜனங்களுக்கு முன்பாக ஆமென் நிறுத்தப்படுவதற்கு முன்பு வேறு யாரையாகிலும் நிறுத்தி இருக்கிறார்களா? யாக்கோபு തിരിച്ചു കിട്ടിയോ? யாக்கோபு திரும்ப வந்தாரா? ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட யாக்கோபு திரும்ப உயிரோடு கிடைத்ததா? உயிரோடு கிடைத்ததா யாக்கோபு? இல்ல. ஸ்தேஃபானோஸ், அடுத்தது ஸ்தேஃபான், യേശു ജീവനോടെ തിരിച്ചു കിട്ടിയോ? உயிரோடு திரும்ப வந்தார்களா இவர்கள்? ജനത്തിന്റെ മുമ്പിൽ നിർത്തിയപ്പോൾ എന്തായിരുന്നു വിധി? ஆமே, ஜனங்களுக்கு முன்பாக இவர்களை விசாரணைக்கு நிறுத்தின போது என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, மரண தண்டனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு, ஸ்தேஃபானோஸ், ஸ்தேவான், യേശു, സ്നാപക യോവാൻ സ്നാനകൻ. പുറകോട്ടൊന്ന് നടന്ന് ആബേൽ വരെ ചെല്ലും. கொஞ்சம் பின்னால நடங்க, ஆபேல் வரைக்கும் போகும். എവിടെയായി ജീവൻ പോയേ? எங்கே இந்த ஜீவன் போனது? ആരാ ഇതിന്റെ പിന്നിൽ ചലിച്ചേ? இவர்களுடைய மரணத்திற்கு பின்னில் கிரியை செய்தது யார்? ദൈവസഭയുടെ ദൗത്യം എന്താ? ஆனால் தேவன் தேவ சபைக்கு தந்திருக்கிற உத்தரவாதம் என்ன? വിട്ടുകൊടുക്കുന്നതാണോ? ஆமென், மரணத்திற்கு விட்டு கொடுப்பதா தேவ சபையினுடைய உத்தரவாதம்? ദൈവം ഏൽപ്പിച്ച സമയത്തിന് മുമ്പേ പലതിനെയും പിശാച് കൊണ്ടുപോകാൻ പദ്ധതി ഒരുക്കുന്നുണ്ട്. சபையே நீ புரிந்துகொள், தேவன் ஆமென் சோத்திரம் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை செய்து முடிக்கும் முன்பே பலரையும் இந்த உலகத்தில் இருந்து மாற்ற பிசாசு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். നിനക്കെതിരെ, നിന്റെ വാഗ്ദത്തത്തിനെതിരെ, ശുശ്രൂഷയ്ക്കെതിരെ പൈശാചിക മണ്ഡലങ്ങൾ പൊരുതുന്നുണ്ട്. അവന്റെ പദ്ധതികളെ പൊളിക്കുന്നതാണ് സഭയുടെ മേൽ പകർന്നിരിക്കുന്ന അഭിഷേകം, അതിനാൽ വെളിപ്പെട്ടിരിക്കുന്ന ദൈവിക അധികാരം. ஆமென் சோத்திரம். உனக்கெதிரே, உன் வாக்குத்தத்தங்களுக்கு எதிரே, உன் ஊழியத்திற்கு எதிரே போராடுகிற ஆமென் பிசாசினுடைய மண்டலங்கள் உண்டு. அவைகளுக்கு எதிராய் போராடி ஜெயம் எடுக்க ஆமென் தேவன் உனக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். அதனால் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது தான் தெய்வீக அதிகாரம். ഈ നാളുകളിൽ സഭയുടെ അധികാരങ്ങളിലേക്ക് തിരികെ വരണം. இந்த நாட்களில் தேவ சபை சபையினுடைய அதிகாரத்திற்குள் திரும்ப கடந்து வரணும். സഭയ്ക്ക് അധികാരമുണ്ടെന്ന് വിശ്വസിക്കുന്ന ആരെങ്കിലും ഇതിനകത്തുണ്ടോ? சபைக்குள் அதிகாரம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிற யாராகிலும் இங்க இருக்கிறீங்களா? സഭയ്ക്ക് അധികാരം ഉണ്ടെന്ന് വിശ്വസിക്കുന്ന എത്ര പേർ ഇവിടെയുണ്ട്? சபைக்கு அதிகாரம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிற எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? മരണത്തിന്റെ വിധികളെ മാറ്റിമറിക്കാൻ സഭയ്ക്ക് അധികാരമുണ്ടെന്ന് ഈ പകൽ വിശ്വസിക്കുന്ന ആരെങ്കിലും ഇതിനകത്തുണ്ടോ? மரணத்தின் விதி எழுத்துக்களை மாற்றி குறிக்க சபைக்கு அதிகாரம் உண்டு என்று விசுவாசிக்கிற எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள்? പൈശാചിക അധികാരങ്ങൾ ജനത്തിന് വിരോധമാകുന്ന വ്യാപാരങ്ങൾ അഴിച്ചുവിടുമ്പോൾ അതിനെ തടയുവാൻ സഭയ്ക്ക് ശക്തിയുണ്ടെന്ന്, സഭയ്ക്ക് അധികാരമുണ്ടെന്ന് ഈ പകലിൽ ആത്മാവിൽ ബോധ്യമുള്ള എത്ര പേരുണ്ട്? பிசாசின் கிரியைகள் ஆமே ஜனங்களை அழித்து போடுவதற்கு தன்னுடைய கிரியைகளை அவிழ்த்து விடும்போது அந்த பிசாசின் கிரியைகளை தோற்கடிக்க தெய்வ சபைக்கு அதிகாரம் உண்டு என்று அதிகாரத்தை புரிந்து கொள்கிற எத்தனை தேவஜனம் இதற்குள் இருக்கிறீர்கள்? തമിഴ്നാടിന്റെ ആത്മമണ്ഡലത്തിൽ ആമെ പൊരുതുന്ന ദുരാത്മ ശക്തിയോട് ഇന്നു പകലിൽ വെല്ലുവിളിയോടെ പറയാൻ ആര് തയ്യാറാകോ? സഭയ്ക്കൊരു അധികാരമുണ്ട്, ആ അധികാരം ഞങ്ങൾ പ്രയോഗിക്കും. சபை ஆமே, சபை தமிழ்நாட்டின் ஆவியின் மண்டலத்தில் சவால் விட்டு போராடுகிற ஒரு அசுத்தாவியின் மண்டலம் உண்டு. அந்த அசுத்தாவியின் மண்டலத்தில் நாங்கள் போராடி ஜெயம் எடுப்போம் என்று எத்தனை தேவ பிள்ளைகள் இந்த பகலில் நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுகிறீர்கள்? വാഗ്ദത്തമുള്ളവനെ വഴിയിലും വളവിലും ആക്സിഡന്റ് വരുത്തി തകർത്തു കളയുന്ന ദുരാത്മ ശക്തികളിൽ നിന്ന് സഭയെ, ജനത്തെ
പ്രൊട്ടക്ട് ചെയ്യാൻ ദൈവം നിനക്ക് കൃപ തരട്ടെ. ஓ வாக்குத்தத்தமுள்ளவனை வழியிலும் வளைவிலும் வைத்து ஆமென் உடைத்தறிய விபத்துகளை கொண்டு வருகிற அசுத்தாவிகளின் மேல் சபையே நீ ஒரு பாதுகாப்பை கட்டளையிட உனக்கு அதிகாரம் உண்டு. Oh Jesus Lord. Ribalabara hadaragadagdal kamana. Hallelujah. Hallelujah. Shabala hadaragadagasiadana. ദേ ശ്രദ്ധിച്ച ദൈവമക്കളെ, ഒരുവൻ രക്ഷിക്കപ്പെട്ട് ദൈവസഭയ്ക്കകത്തേക്ക് വരുന്നത് എന്തിനാണ് എന്ന് പകലിലും നാം തിരിച്ചറിയട്ടെ. ஆமென். இந்த பகலிலே ஒருவன் ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்குள் வருவது ஏன் என்பதை தேவ பிள்ளையே நீ புரிந்து கொள். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16 ആമേൻ 6ാമത്തെ എടുക്കേണ്ട നമുക്കറിയാവുന്ന ഭാഗം ഞാൻ പറഞ്ഞങ്ങ് വിടാം. நீங்க எடுக்க வேண்டாம், தெரிந்த பகுதி தான் நான் சொல்லி விடுகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 16 6வது வசனத்தில் ആമേ മക്കദോനിയയുടെ മണ്ണിൽ ആമേ പൗലോസിനെ അയക്കുന്ന ദൈവം, மக்கதோனியாவுக்கு பவுலை அனுப்புகிற தேவன், பிலிப்பிയുടെ മണ്ണിൽ കപ്പലിറങ്ങുന്ന പൗലോസ്, ஆமென், பிலிப்பியில் கப்பலில் வந்து பிலிப்பி பட்டணத்தில் இறங்குகிற பவுல் 16ാമത്തെ വാക്യം മുതൽ വായിക്കുന്നു. 16ആം அதிகாரம் 16வது வசனம் முதல் வாசிக்கிறோம். ഞങ്ങൾ പ്രാർത്ഥനാ സ്ഥലത്തേക്ക് പോകുമ്പോൾ, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் ലക്ഷണം പറഞ്ഞ യജമാനന്മാർക്ക് ലാഭമുണ്ടാക്കി കൊടുക്കുന്ന ഒരു ബാല്യക്കാരത്തി, குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஆமென் சொத்ர தங்கள் எஜமானுக்கு ஆதாயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஸ்திரீ പൗലോസിനെയും കൂടെ ഉള്ളവരെ നോക്കി സംഭാഷിക്കുകയാ. அவள் பவுலோடு கூட உள்ளவர்களை பார்த்து பேசுகிறாள். അവളിൽ വ്യാപരിക്കുന്ന അശുദ്ധാത്മാവല്ലേ? அவளில் ஆமென் இருக்கிறது அசுத்த ஆவி அல்லவா? എത്രയോ പ്രാവശ്യങ്ങൾ ഇവൾ പൗലോസിനെയും കൂടെയുള്ളവരെ നോക്കി സംസാരിച്ചു. எத்தனையோ முறை இவள் பவுலையும் பவுல் கூட உள்ளவர்களோடும் பேசினாள். അപ്പോഴൊന്നും പൗലോസ് അവളിലുള്ള ദുർഭൂതത്തെ ശാസിച്ചില്ല. அந்த நேரங்களில் எல்லாம் பவுல் அவளில் இருக்கிற அந்த அசுத்தாவியை கடிந்து கொள்ளவில்லை. ബൈബിൾ പറയുന്നു ഇങ്ങനെ പല നാൾ ചെയ്തു പോന്നു. வசனம் சொல்லுகிறது இப்படி அவள் ஆமென் சோத்ர பல நாட்கள், அநேகம் நாட்கள் ஆமென் சோத்ர அவர்களை காணும்போது அவள் சொல்லுவாள். ഒന്നാമത്തെ പ്രാവശ്യം ഇവളിലെ വ്യാപരിക്കുന്ന ശക്തി ഏതെന്ന് പൗലോസിന് മനസ്സിലായില്ലേ? முதல் நாளில் இவளுக்குள் இருக்கிற அந்த அசுத்தாவியை குறித்த ஆமென் புரிந்து கொள்ளல் பவுலுக்குள் வரவில்லையா? ഞാൻ പൗലോസിനോട് ചോദിക്കാൻ ആശിച്ചു. நான் പൗലോട് கேட்க விரும்பினேன். അത് അശുദ്ധാത്മാവല്ലേ? அது அசுத்தாவி. പൗലോസ് പറഞ്ഞതേ, പൗലോസ് പറയാ അതെ അശുദ്ധാത്മാവ്. பவுல் சொல்லுகிறார் அது அசுத்தாவிதான். എന്തുകൊണ്ട് അതിനെ ശാസിച്ചില്ല? அப்படி என்றால் ஆமென் முதல் நாளிலேயே அந்த அசுத்தாவியை ஏன் கடிந்து கொள்ளவில்லை? എനിക്ക് ദൈവാത്മാവ് തന്ന സന്ദേശം, ദൈവിക ആലോചന, எனக்கு பரிசுத்தாவியானவர் தந்த தெய்வீக வார்த்தை ഇപ്പോൾ അവളിലെ ഭൂതത്തെ ശാസിച്ച இந்த முதல் நாளிலேயே அவளில் இருக்கிற அசுத்தாவியை கடிந்து கொண்டால், ആ ഭൂതം അവളിൽ ഉള്ളത് കൊണ്ടാണ് അവിടെ അപ്പനും അമ്മയ്ക്കും സഹോദരങ്ങൾക്കും അവൾ പ്രിയ മകളായി നിൽക്കുന്നത്. ஆமென். அந்த பிசாசு அசுத்தாவி அந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஸ்திரீக்குள் இருக்கிறபடினால் தான் அவள் தன்னுடைய தாய் தகப்பன் சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு பிரியமானவளாய் இருக்கிறாள். ദേശക്കാർക്കെല്ലാം അവൾ ഇപ്പോൾ ഉന്നതയായിരിക്കുന്നത് ആ അശുദ്ധാത്മാ ഉള്ളതുകൊണ്ടാ. அந்த ஆமென் தேசத்தாருக்கு அவள் ஒரு பெரிய நபராய் ஆமென் சோத்ர தெரியப்படுவது அந்த அசுத்தாவி அவளுக்குள் இருக்கிறபடியினால். ആ അശുദ്ധാത്മാവ് ഇവളെ വിട്ടു മാറിയാൽ വരുമാനം പോയി. அந்த அசுத்தாவி இவளை விட்டு விலகி போனால் அவளுடைய ஆதாயம் நஷ்டப்படும், வருமானம் இல்லாமலாகும். പിന്നെ ആരെങ്കിലും ഇവളെ സ്വീകരിക്കുവോ? அப்படி அவள் தன்னுடைய வருமானத்தை இழந்தால் அவளை யாராகிலும் ஏற்றுக்கொள்வார்களா? നാട്ടുകാർക്ക് വേണോ? ஊராருக்கு பின்பு அவள் வீட்டுக்காருக்கு வேணும். வீட்டாருக்கு வேண்டுமா? മാതാപിതാക്കൾക്ക് വേണോ? தாய் தகப்பனுக்கு அவள் பின்பு தேவைப்படுவாளா?
ഞാൻ ചോദിച്ചു പൗലോസ് അപ്പോസ്തല நான் கேட்டேன் அப்போஸ்தலனாகிய பவுலே എന്താണ് ഇത്ര വെയിറ്റ് ചെയ്തത് ശാസിക്കാൻ? ஏன் இவ்வளவு நாள் தாமதித்தது அவளில் இருக்கிற அசுத்தாவியை கடிந்து கொள்ள? ആ ദുരാത്മാവിൽ നിന്നും അവൾ സ്വതന്ത്രയായാൽ, அந்த அசுத்தாவியில் இருந்து அவள் விடுதலையானால், അവളെ സംരക്ഷിക്കാൻ ഈ ഉലകത്തിൽ വേറെ ആരുമില്ല. அவளை ஆமென் பாதுகாக்க பின்பு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. എന്നാൽ ഇന്ന് പകലിൽ ഞാൻ ഒരു ദൂത് പറയാം. ஆனால் இந்த பகலில் நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். പൈശാചിക ബന്ധനം അഴിയപ്പെട്ടാൽ, பிசாசின் கட்டு அவிழ்க்கப்பட்டால், പിന്നെ അവളെ സംരക്ഷിക്കേണ്ടുന്നത് ദൈവസഭയാണ്. அதன் பின்பு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை தேவ சபைக்கு உண்டு. ദൈവസഭ ഒരു വ്യക്തിയുടെ സംരക്ഷണ ഏരിയ. ஆமென். தேவ சபை ஒரு நபருடைய ஹalleluya பாதுகாப்பாய் இருக்கிறது. ദൈവസഭ ഒരു വ്യക്തിയുടെ സുരക്ഷിതത്വം ഉറപ്പിക്കുന്ന ഇടമാണ്. தேவ சபை ஒரு நபருக்கு அடைக்கல பட்டணத்தை போல இருக்கிறது. ആ ദൈവസഭയ്ക്കകത്ത് വന്നിട്ടും ഒരു വ്യക്തിക്ക് സംരക്ഷണം ലഭിക്കുന്നില്ലെങ്കിൽ നാം ഒത്തിരി ശ്രദ്ധിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. அந்த தேவ சபைக்குள் வந்தும் ஆமென் ஹalleluya ஒருவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும். സംരക്ഷിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ കരങ്ങളാലാണ്. ஹalleluya பாதுகாக்கப்படுவது தேவனுடைய கரங்களால். ഒരു ദോഷവും നിന്നെ തൊടാതെ, ஒரு தீமையும் உன்னை அணுகாமல், ഒരു അനർത്ഥവും നിന്നെ കാണാതെ, ஒரு ஆபத்தும் உன்னை ஆமென் கண் வைக்காமல் മറച്ചു പിടിക്കുന്ന ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തിന്റെ ഇടമാണ് ദൈവത്തിന്റെ സഭ. மறைத்து பிடிக்கிற தேவனுடைய இடம்தான் தேவ சபை. ദൈവസഭയ്ക്ക് അധികാരമുണ്ട്. தேவ சபைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ദൈവസഭയ്ക്കകത്ത് ശുശ്രൂഷിക്കുന്നവർക്ക് അധികാരമുണ്ട്. தேவ சபைக்குள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ഒറ്റ വാക്ക് പറഞ്ഞ് ഞാൻ പ്രാർത്ഥിക്കട്ടെ. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன். 2018 സമാപനത്തിൽ 2018 முடிவில் ഞാനൊരു ശുശ്രൂഷയും കഴിഞ്ഞ് മറ്റൊരു രാജ്യത്തിൽ നിന്ന് വരുമ്പോൾ, நான் ஒரு ஊழியம் முடித்து வேறொரு ராஜ்யத்தில் இருந்து வரும்போது പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് ഓർമ്മിപ്പിച്ചു. ஆவியானவர் என்னோடு சொன்னார், 2019 2019 സഭയെ പ്രാർത്ഥനയ്ക്കകത്ത് കേട്ടണം. சபையை ஜெபத்திற்குள் நீ உறுதிப்படுத்தணும். സകലരെയും സംരക്ഷണ കവചം തീർക്കണം. எல்லாரையும் ஆமென் ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள் கொண்டு வரணும். 2 വെളിപ്പാടനെ കാണിച്ചു. 2 வெளிப்பாடு ஆண்டவர் காட்டினார். ഒരു സമുദ്രത്തിൽ നിന്നും തീ തുപ്പിക്കൊണ്ട് ഒരു ഡ്രാഗൺ കയറി വരുന്നു. ஆமென். ஒரு சமுத்திரத்தில் இருந்து ஹalleluya நெருப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு டிராகன் எழும்பி வருகிறது. ഒത്തിരി ജനം മരിച്ചു വീഴുന്ന കാഴ്ച. அநேகர் செத்து மடிந்து விழுகிற காட்சி. മറ്റൊന്ന് ഒരു വലിയ കാള, மற்றொன்று ஒரு பெரிய காளை ഒരു വലിയ സ്ട്രീറ്റിലൂടെ ഓടുകയാണ്. ஒரு பெரிய ஆமென் தெரு வழியாய் ஓடுகிறது. വലിയ ബിൽഡിങ്ങുകൾ ഇടിഞ്ഞു വീഴുകയാണ്. பெரிய கட்டிடங்கள் இடிந்து கீழே விழுகிறது. അവൻ ഈ 2 വെളിപ്പാട് യേശു എനിക്ക് തന്നു. இந்த 2 வெளிப்பாடுகளை இயேசு எனக்கு தந்து പെട്ടെന്ന് ചർച്ചിൽ 100 ദിവസത്തെ പ്രാർത്ഥന സ്റ്റാർട്ട് ചെയ്തു. ஆமென். நாங்கள் வேகமாய் சபையிலே 100 நாள் ஜெபம் ആമേ ஆரம்பித்தோம். പ്രാർത്ഥനയിൽ കയറി പോകുമ്പോൾ ஜெபத்திற்குள்ளே முன்னேறி செல்லும்போது ഈ 2 വിഷയത്തിൽ ഞാൻ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. இந்த 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். അപ്പോഴാണ് കൊറോണ എന്നൊരു വിപത്ത് കയറി വരുന്നത്. அப்போதுதான் கொரோனா என்கிற தீமை கடந்து வருகிறது. ഇത് മാറാൻ പ്രാർത്ഥിക്കേണ്ടെന്ന് യേശു പറഞ്ഞു. இது മാറുம்படி ஜெபிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். ഈ വിപത്തിൽ നിന്നും ജനം സംരക്ഷിക്കപ്പെടാൻ പ്രാർത്ഥിക്കാൻ இந்த പറഞ്ഞു. ஆபத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க சொன்னார். ആമേ ഡ്രാഗൺ ஒரு സമുദ്രത്തിൽ നിന്ന് കയറി വരികയാണ്. ஒரு கடலில் இருந்து ஏறி வருகிறது. പിന്നെയാണ് മനസ്സിലായത്, அதன் பின்புதான் புரிந்தது ഇതിന്റെ ഉത്ഭവം ചൈനയിൽ നിന്നാണ്. இதனுடைய உற்பத்தி சைனாவில் இருந்து. ഈ ഡ്രാഗൺ ചൈനയുടേതാണ്. இந்த சீனாவில் உள்ளதுதான் டிராகன். ഇതാണ് കർത്താവ് കാണിച്ചു തന്നത്. இதுதான் ஆண்டவர் காண்பித்து தந்தது. എന്റെ ചർച്ചിൽ ഒരാളെ പോലും, என்னுடைய சபையில் ஒருவரையும் ഒരു കൊറോണയും തൊടാൻ ദൈവം സമ്മതിച്ചില്ല. ஒரு கொரோனாவும் தொடுவதற்கு என் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. യേശു പറഞ്ഞ വാക്ക്, இயேசு சொன்ன வார்த்தை, മരണത്തിന്റെ സ്പിരിറ്റ് വരുന്നുണ്ട്, ജനത്തെ കവർ ചെയ്തു കൊള്ളുക. மரண ஆவி வருகிறது, ஜனத்தை நீ பாதுகாத்துக்கொள். സഭ സംരക്ഷിക്കുന്ന ഇടമാണ്. சபை என்பது பாதுகாக்கிற இடம். ஆமென். ഏതെങ്കിലും മന്ത്രവാദി എന്തെങ്കിലും പറഞ്ഞു വിട്ടാൽ വന്നിങ്ങോട്ട് കയറാനുള്ള പഞ്ചായത്ത് ഗ്രൗണ്ട് അല്ല വിശ്വാസിയെ നീ. ஏதாகிலும் மந்திரவாதி மந்திரம் பண்ணி அனுப்பினால் உன்னில் வந்து கிரியை செய்வதற்கு ஆமென் சோத்திர விசுவாசியே, சபையே, நீ ஒரு பஞ்சாயத்து மைதானம் அல்ல. നിനക്കൊരു രക്ഷകനുണ്ട്. உனக்கு ஒரு ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார். ഉയിരു തന്ന വീണ്ടെടുത്ത
ഉയിര് തന്ന് വീണ്ടെടുത്ത ഒരു രക്ഷകനുണ്ട് നിനക്ക്. உசிர தந்து உன்னை மீட்டு கொண்ட ஒரு உடையவன், ஒரு உரிமையாளர் உனக்கு உண்டு. ഒരു മരണത്തിനും വിട്ടുകൊടുക്കാതെ, ஒரு மரணத்திற்கு உன்னை விட்டு கொடுக்காமல், ഒരു ദോഷത്തിനും ஒரு വിട്ടുകൊടുക്കാതെ, தீமைக்கு உன்னை விட்டு கொடுக்காமல், നിന്നെ ഞാൻ കാക്കുവെന്ന് പറഞ്ഞ ഒരു അധികാരിയായ രക്ഷകനുണ്ട് നിനക്ക്. உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்ன ஒரு அதிகாரியாகிய இரட்சகர் உண்டு. ദൈവസഭയുടെ അധികാരത്തിലേക്ക്, தேவ சபை அதிகாரத்தில் പ്രസംഗിക്കുന്നതാണോ, பிரசங்கிக்கிறதா, കാണിക്കയിടുന്നതാണോ, காணிக்கை போடுகிறதா, ഒരു കൂട്ടം കൂടി പോകുന്നതാണോ ஒரு സഭ? கூட்டம் கூடி போகிறது தான் சபையா? ദൈവത്തിന്റെ പ്ലാനും പദ്ധതികളെയും சபை தேவனுடைய திட்டங்களை, தீர்மானங்களை ഈ ഭൂമിയിൽ നടപ്പാക്കാൻ இந்த பூமியில் நிறைவேற்ற ദൈവം ആക്കി വെച്ചിരിക്കുന്ന தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற അധികാരിയാണ് സഭ. அதிகாரிதான் சபை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് നിവർത്തിയിലേക്ക് എത്തപ്പെടുന്ന ഒരു കാലത്തിലേക്ക് നാം കയറുകയാണ്. அந்த அதிகாரத்தை ஆமென் நிறைவேற்றுகிற ஒரு காலத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். ഈ 2024 മുതൽ 2030 വരെയുള്ള ആമേ ദുരാത്മ ശക്തികളുടെ ടാർഗറ്റിനെ സഭ അറിഞ്ഞേ പറ്റൂ. இந்த 2024 முதல் 2030 வரைக்கும் உள்ள அசுத்தாவிகளுடைய டார்கெட், ஆமென், குறிக்கோள், அது தெய்வ சபை புரிந்து கொள்ள வேண்டும். അവൻ എന്താ പ്ലാൻ ചെയ്തു വെച്ചിരിക്കുന്നേ? அவன் என்ன பிளான் செய்திருக்கிறான்? എന്താ ഇന്ത്യ മഹാരാജ്യത്തിന്മേൽ ചെയ്തെടുക്കാൻ പിശാച് പ്ലാൻ ചെയ്തിരിക്കുന്നത്? இந்தியாவின் மேல அவன் எதை செய்ய திட்டமிட்டு இருக்கிறான்? അത് അറിയുവാൻ, அதை அறிந்து கொள்ள, അത് ഉടയ്ക്കുവാൻ, அதை உடைக்க ഈ റിപ്പബ്ലിക് ഡേയിൽ കൂടി വന്നിരിക്കുന്ന ദൈവജനം അറിയട്ടെ, നമുക്ക് ദൈവം തന്നിരിക്കുന്ന ഒരു ഭരണഘടനയുണ്ട്. ஆமென். இந்த குடியரசு தின விழாவில் ஆமென் சோத்ர தேவ சபை அறிந்து கொள்ளட்டும், நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு அரசியல் அமைப்பு உண்டு. ഈ ഭൂമിയുടെ നിയമങ്ങളെ അനുസരിച്ചുകൊണ്ട്, இந்த பூமியினுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ദൈവരാജ്യത്തിന്റെ ശുശ്രൂഷ ഈ മണ്ണിൽ ചെയ്യാൻ, தேவராஜ்யத்தினுடைய வேலையை இந்த பூமியில் செய்ய യേശു പഠിപ്പിച്ചത്, இயேசு கற்று தந்தது, നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കേണ്ടത്, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாக, രാജ്യം വരണമേ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, നിന്റെ ഇഷ്ടം സ്വർഗത്തിലെ പോലെ உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ഭൂമിയിലും ആകണമേ. பூமியிலும் செய்யப்படுவதாக. ഒരു നിമിഷം ഒന്ന് എഴുന്നേൽക്കാവോ? ஒரு நிமிஷம் எழும்புவோமா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ പറഞ്ഞ ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ നിന്ന്, இந்த சொன்ன தேவனுடைய வசனத்தில் இருந்து വാഗ്ദത്തത്തിന്റെ അധികാരിയായ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഇടപെടൽ, வாக்குத்தத்தத்தின் அதிகாரியாகிய பரிசுத்தாவியானவருடைய ஆமென் செயல்பாடுகள் നമ്മെ സ്വതന്ത്രമാക്കേണ്ടതിന് நம்மை விடுவிக்கும்படி ദൈവകരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിച്ചേ. தேவ கரங்களில் ஒப்பு கொடுங்க. എല്ലാ കണ്ണുകളും ദൈവസന്നിധിയിലാണ്. எல்லா கண்களை தேவ சமூகத்தில் மூடி, രക്ഷിപ്പാൻ കഴിയാതെ വണ്ണം അവന്റെ കൈ കുറുകിയിട്ടില്ല. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. കേൾക്കുവാൻ കഴിയാതെ വണ്ണം അവന്റെ കാത് മന്ദമായിട്ടില്ല. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ഇന്ന് പകൽ നീ രോഗിയാണോ? இந்த பகலில் நீ வியாதி பிடித்த நபரோ? സൗഖ്യമാക്കുന്നവനാണ് കർത്താവ്. சுகமாக்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். അവന്റെ സൗഖ്യമാക്കുന്ന കരം, அவருடைய சுகமளிக்கிற கரம் ഈ പകൽ ഇതിനകത്ത് ചലിക്കപ്പെടട്ടെ. இந்த பகல் இதற்குள் அசைவாடட்டும். നിന്റെ ശിരസ് മുതൽ ഉള്ളം കാല് വരെ, உன்னுடைய தலை முதல் உள்ளம் கால் வரை പരിശുദ്ധാത്മാവിന്റെ അസാധാരണമാകുന്ന ഇടപെടലുകൾ, பரிசுத்த ஆவியானவருடைய அசாதாரணமான கிரியைகள், വിടുതൽ ഇന്ന് പകൽ ഇതിനകത്ത് ചലിക്കട്ടെ. அந்த விடுதலைகள் இந்த பகல் இதற்குள் அசைவாடும். ഒന്നിച്ച് ദൈവസന്നിധിയിൽ കണ്ണുകൾ അടച്ചൊന്ന് പ്രാർത്ഥിച്ച് ഒരുമിത്ത് தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம். ഈ പകലിൽ യേശു ഇതിനകത്ത് നടകൊള്ളുന്നുണ്ട്. இந்த பகலில் இயேசு இதற்குள் உலாவுகிறார். ആ യേശു പറയുന്നു, அந்த இயேசு சொல்லுகிறார், നിനക്ക് വേണ്ടിയാ ഞാൻ ക്രൂശിൽ മരിച്ചത്, உனக்காக தான் நான் சிலுவையில் மரித்தேன், നിനക്ക് വേണ്ടിയാ ഞാൻ അവസാന തുള്ളി രക്തവും, உனக்காக தான் நான் கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தினேன். ഞാൻ നിന്നെ സൗഖ്യമാക്കുന്ന ദൈവം, நான் உன்னை சுகமாக்குகிற தேவன். ജീസസ് ലോർഡ്. ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. സ്നേഹത്തിലേക്ക് നമ്മെ ആനയിച്ച പരിശുദ്ധൻ, அன்பிற்குள் நம்மை கொண்டு வந்த ஆவியானவர்,
പ്രത്യാശയുടെ ജീവിതത്തിലേക്ക് നമ്മെ നടത്തുന്ന ഓരോ ദിവസത്തിലും നാഥൻ நம்பிக்கையினுடைய அனுபவங்களுக்குள் நம்மை நடத்துகிற பரிசுத்த സ്വാതന്ത്ര്യം നമ്മിൽ പകർന്നു തരുന്ന ദൈവത്തിന്റെ விடுதலையை நமக்குள்ளே ஊற்றி தருகிற தேவ பிரசனம் ഈ പകലിൽ സഭ അതിന്റെ അധികാരത്തിലേക്ക് വന്ന് സ്വാതന്ത്ര്യം വരുത്തുവാൻ இந்த பகலில் சபை அதற்குள் வந்து விடுதலை பெற அசாதாரணமான ഒരു വലിയ സ്വാതന്ത്ര്യം ஒரு பெரிய விடுதலை നമ്മിൽ ചലിക്കപ്പെടുവാൻ நம்மில் வெளிப்பட ദൈവകരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ചൊന്ന് പ്രാർത്ഥിച്ചു தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து അടുത്ത് നിൽക്കുന്ന ആരെയും ശ്രദ്ധിക്കണ്ട பக்கத்துல நிற்கிற யாரையும் நீங்க கவனிக்க ഓ കണ്ണുകളെ അടച്ചിട്ട് ஓ கண்களை மூடி യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ഹല്ലേലൂയ ஹalleluya അധരങ്ങളെ തുറന്ന് ദൈവസന്നിധിയിൽ സ്തുതിക്കുവാൻ കഴിയും வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் துதிங்க வாய்களை திறந்து யாரும் ഞാൻ എൻ്റെ സഭയെ പണിയും நான் என் சபையை கட்டுவேன் പാതാള ഗോപുരങ്ങൾ അതിനെ ജയിക്കുകയില്ല பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை ദൈവം നിനക്ക് വച്ചിരിക്കുന്ന ആയുസ്സുണ്ട് தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆயுசு இருக்கு ആ ആയുസ്സിൽ നീ ചെയ്യേണ്ട കടമകളും ശുശ്രൂഷകളും ഉത്തരവാദിത്തങ്ങളും ഉണ്ട് அந்த ஆயுசு நாட்களில் நீ செய்ய வேண்டிய கடமைகளும் ஊழியங்களும் உத்தரவாதங்களும் உண்டு അത് ചെയ്യാൻ നിന്നെ അനുവദിക്കത്തില്ലെന്ന് പറയുന്ന ദുരാത്മ ശക്തികൾ அதை செய்து முடிக்க உன்னை விடுவதில்லை என்று சொல்லுகிற அசுத்தாவியின் கிரியைகள் രോഗത്തിന്റെ ചങ്ങലയുമാ നിന്നെ ബന്ധിക്കാൻ കയറി വരുമ്പോൾ உன்னை வியாதி என்கிற சங்கிலியோடு கட்டி வைக்க வருகிற அசுத்தாவிகள் അപകടത്തിന്റെ സ്പിരിറ്റായി കയറി വരുന്ന ശക്തികൾ ஆபத்தின் வல்லமைகளாய் கடந்து வருகிற ஆமென் அசுத்தாவிகள் ഭീതിയായി കയറി വരുന്ന ശക്തികൾ பயம் என்கிற நிலைமையில் கடந்து வருகிற அசுத்தாவிகள் അതിന് വിട്ടുകൊടുക്കുവാൻ അനുവദിക്കാതെ അതിനെ കുടഞ്ഞെറിയുന്ന പൗലോസ് അണലിയെ കുടഞ്ഞെറിഞ്ഞതുപോലെ ஆமென் அதற்கு விட்டு கொடுக்க அனுமதிக்காமல் பவுல் விரியன் பாம்பை உதறி போட்டது போல உதறி போட നിന്റെ ആയുസ്സിനെതിരെ നിൽക്കുന്ന ശക്തികൾ உன் ஜீவனுக்கு ஆயுசு நாட்களுக்கு விரோதமாய் நிற்கிற வல்லமை ഹോളി സ്പിരിറ്റ് ஹாராபாசி ഈ പകലിൽ നിങ്ങൾ എത്രത്തോളം ആമേൻ ഞാൻ പറഞ്ഞ വിഷയത്തോട് നിങ്ങൾ ആമേ ചേർന്ന് നിൽക്കുമെന്ന് എനിക്കറിയില്ല இந்த பகலில் நீங்கள் எவ்வளவாய் நான் சொன்ன விஷயத்தோடு நீங்கள் இணைந்து நிற்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ ഒരു സഹോദരിക്ക് വേണ്ടി ഞാൻ പ്രാർത്ഥിച്ചു கடந்த நாளில் ஒரு சகோதரிக்காக நான் ஜெபித்தேன் ആ സഹോദരിയിൽ ഒരു പൈശാചിക ശക്തി വെളിപ്പെട്ടപ്പോൾ அந்த சகோதரியில் ஒரு பிசாசின் வல்லமை வெளிப்பட்ட போது ആ ശക്തി പറയുകയാ அந்த வல்லமை சொல்லுது അവിടെ വലത്തെ കാലിന്റെ പെരുവിരൽ അവൾ എന്നോട് നോക്കാൻ ആവശ്യപ്പെട്ടു அவளுடைய வலது காலினுடைய பெருவிரலை பார்க்க சொல்லி அந்த ஆவி என்னோடு சொல்லுகிறது അവിടെ വലത്തെ കാലിന് പെരുവിരൽ ഉണ്ടോ എന്ന് നോക്കാൻ அவளுடைய வலது கால்ல பெருவிரல் இருக்குதான்னு நீ பாருன்னு சொல்லுது ഞാൻ നോക്കിയപ്പോൾ ആ കാലിന് പെരുവിരലില്ല நான் பார்த்தப்போ அவளுடைய வலது கால்ல பெருவிரல் இல்ல ചിരിച്ചിട്ട് പറയുക அந்த ஆவி சிரிச்சுக்கிட்டே ഞാനത് சொல்லுது മുറിച്ചു കളഞ്ഞതാ நான் தான் அந்த ஆமேன் விரலை வெட்டி எடுத்தேன் നീ ആരാ நீ யாரு ഞാൻ ഷുഗറിന്റെ ആത്മാവ് நான் சுகர் என்கிற ஆவி ആമേൻ യേശു എന്തിനെയാ ശാസിച്ചേ இயேசு எதை கடிந்து கொண்டார் രോഗത്തിന്റെ ആത്മാക്കളെ வியாதியின் ஆவிகளை ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா യേശു എന്തിനാ ക്രൂശിൽ മരിച്ചേ இயேசு எதற்காக சிலுவையில் மரித்தார் ആമേൻ ஆமென் പൈശാചിക രോഗത്തിന് നിന്റെ ശരീരത്തിൽ കുടിയിരിക്കാനാണോ பிசாசு ஆமென் கொண்டு வருகிற வியாதி உன்னில் குடியிருக்கவா அவர் சிலுவையில் അവൻ மரித்தார் നമ്മെ വീണ്ടെടുത്തത് എന്തിനാ ஆமென் அல்லது அவர் நம்மை மீட்கும்படி சிலுவையில் மரித்தாரா 1 കൊരിന്ത്യർ ലേഖനം 6-ാം അധ്യായം 16-17 വാക്യങ്ങൾ പറയുന്നു 1 കൊരിന്ത്യർ 6-ാം അധികാരം 17-18 വചനങ്ങൾ 19-20 വാക്യം 19-20 വചനങ്ങൾ ദൈവത്തിന്റെ ദാനമായി നമ്മൾ ഇരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവിന്റെ മന്ദിരമാണ് ഈ ശരീരം ஆமென் தேவனால் நாம் பெற்றிருக்கிற பரிசுத்தாவி நம்மில் வசிப்பதற்கான ஆலயம் தான் இந்த சரீரம் നാം ദൈവത്തിന്റെ മന്ദിരമാ நாம் தேவனுடைய ஆலயம் ഈ മന്ദിരത്തിന് ഒരു സംരക്ഷണം ഉണ്ടെന്ന് എത്ര പേർ இந்த വിശ്വസിക്കുന്നു ஆலயத்திற்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்று நீங்கள் எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க ഈ ശരീരത്തെ ഇതിനെ ആലയമാക്കി തീർത്ത ഒരു രക്ഷകനുണ്ടെന്ന് എത്ര പേർ ഉറപ്പുണ്ട് இந்த சரீரத்தை ஒரு ஆலயமாய் மாற்றி இருக்கிற ஒரு இரட்சகர் உண்டு என்று எத்தனை பேர் உறுதியாய் நம்புகிறீங்க 6-ാം അധ്യായം 1-2 കൊരിന്ത്യർ ലേഖനം 6-ന്റെ 20-ാമത്തെ വാക്യം വായിക്കുകയാ 1 கொரிந்தியர் 6-ாம் அதிகாரம் 20வது வசனம் நாம் வாசிக்கிறோம் ജീസസ് ആകയാൽ നിങ്ങളുടെ ശരീരങ്ങൾ കൊണ്ട് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുക ஆகையால் உங்கள் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள்
ഈ ശരീരത്തെ ബന്ധിച്ച് പൂട്ടിയിട്ടാൽ, உங்க சரீரத்தை கட்டி பூட்டி வைத்தாலும், ഈ ശരീരത്തെ ബന്ധിച്ച് മൂടി കെട്ടി വെച്ചാൽ, இந்த சரீரத்தை கட்டி மூடி வைத்தாலும், ഈ ശരീരം എങ്ങനെ വേലയ്ക്കായി കൊണ്ടുപോകും? இந்த சரீரம் ஆமென் எப்படி ஆமென் கொண்டு போகப்படும்? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ഹല്ലേലൂയ. ஆமென். ഞാൻ എൻ്റെ അല്ല, நான் என்னுடையவன் அல்ல, ഇത് പരിശുദ്ധാത്മാവിന്റെയാ. இது பரிசுத்தாவியானவருடைய. രാവിലെ ഞാൻ കിടക്ക വിട്ട് എഴുന്നേറ്റപ്പോ, நான் காலையில் படுக்கையிலிருந்து எழும்பும் போது എന്റെ കാല് ചലിക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഒരു കാര്യം എനിക്ക് ഉറപ്പാ, என்னுடைய கால் அசைகிறது என்றால் ஒன்று உறுதி, ഈ കാലിനും കൊണ്ട് പരിശുദ്ധാത്മാവൻ എവിടെയോ പോകണം. இந்த கால் ஆமென் பரிசுத்தாவியானவருக்கு எங்கேயோ கொண்டு போக வேண்டியதாய் இருக்கிறது. ഈ ശരീരത്തിന് എവിടെയോ പരിശുദ്ധാത്മാവിന് കൊണ്ടുപോയി ഉപയോഗിക്കാനുണ്ട്. சரீரத்தால் பரிசுத்தாவியானவரை எங்கேயோ பயன்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. നിന്നെ ആത്മാവിന് ആവശ്യമുണ്ട് നിന്ന് പകൽ അറിയുന്ന എത്ര പേരുണ്ട്? ஆமென். நான் ஆவியானவருக்கு தேவை என்று எத்தனை பேர் நீங்கள் உங்களை குறித்து அறிந்து கொள்ளுகிறீங்க? ഈ പകലിൽ സകല രോഗികൾക്കും വേണ്ടി യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ இந்த பகலில் நான் சகல வியாதியஸ்தர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ സകല രോഗത്തിന്റെ അധികാരങ്ങളോട് ഞാൻ കൽപ്പിക്കുന്നു. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதியின் ஆவிகளோடு அதிகாரத்தில் நின்று கட்டளையிடுகிறேன். യേശുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ ദൈവ വചനത്തിന്റെ അധികാരത്തിൽ ഞാൻ കൽപ്പിക്കുന്നു. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலும் தேவ வசனத்தின் அதிகாரத்திலும் நான் கட்டளையிடுகிறேன். ആത്മാവിൻ ശക്തിയാൽ ஆவியின் வல்லமை രോഗബന്ധനങ്ങൾ ശരീരം വിട്ട് അഴിഞ്ഞു മാറട്ടെ. வியாதியின் கட்டுகள் சரீரங்களை விட்டு அவிழ்ந்து போவதா. രോഗശക്തികൾ പുറത്തിറങ്ങി പോ. வியாதியின் ஆவியே விட்டு விலகி போ. അസ്ഥികളെ വിട്ട് പുറത്തു പോ. எலும்புகளை விட்டு வெளியேறு. ഞരമ്പുകളെ വിട്ട് വെളിയിൽ പോ. நரம்புகளை விட்டு வெளியேறு. ഹാർട്ട് വിട്ട് വെളിയിൽ പോ. இருதயங்களை விட்டு வெளியேறு. ഓ റഖല ബാബ ശാന്തല റബതന യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ ഉഡലബനാം എല്ലാ രോഗങ്ങളും അഴിഞ്ഞു മാറട്ടെ. എല്ലാ വ്യാധിയും അവിഴ്ന്നു പോ. സൗഖ്യത്തിന്റെ കരം ഇപ്പോൾ ഈ ജനത്തെ തൊടുന്നതിനായി സ്തോത്രം. സുഖമളിക്കുന്ന കരം ഇപ്പോൾ ഈ ജനങ്ങളെ തൊടുகிறபடியால் ഓപ്പറേഷൻ വിധിക്കപ്പെട്ട ഡേറ്റും നിശ്ചയിച്ചിരിക്കുന്ന വ്യക്തികളുടെ മേൽ യേശുവിന്റെ വചനം ഇപ്പോൾ ഓപ്പറേഷൻ ചെയ്യട്ടെ. ஆபரேஷனுக்கு ஆமென் நிச்சயிக்கப்பட்டு நாள் குறிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் ஆபரேஷன் செய்வதாக. ഇപ്പോൾ
ஒருத்தர் வாக்குறுதியாக பாருங்களோ. இந்த அங்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். Jesus Lord. ஆக்சிடென்ட் நின்னில் வந்து ஆக்சிடென்ட் உனக்குள் கொண்டு வந்து இந்த ஜீவன் நஷ்டப்படுத்துகிறது. ஒரு உயிரை எடுத்துக்கொள்ளும்படியாக ரத்தம் வாது மறிக்காது. ரத்தம் உங்கள் சரீரத்தில் இருந்து ஒழுகி சாக சத்ரு கேள்வி இருக்கிறது. சத்ரு கண்ணியை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆனால் இப்போ ஆக்சிடென்டினால் சம்பவிக்கப்பட்டார். ஆக்சிடென்டினால் நடந்த ஒரு பலகீனம் இனி ஒரு பாகத்தின் ஒரு பலவீனம் இந்த ஒரு பகுதியில் எப்படி இருக்கு? Jesus Lord. ஆமென். Jesus Lord. ஹalleluya. நான் சொல்லிக்கிறேன் இயேசு. நான் ஆராதிக்கிற இயேசு. அவர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆஸ்தியத்தோடு பரிசுத்தாத்மா. அந்த எலும்பை ஆவியானவர் தொடுவார். அந்த இறங்கினத்தோடு பரிசுத்தாத்மா. அந்த நரம்பை பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். நான் சௌக்கியமாக்குகிற யெகோவா. நான் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர். ஆணி படுகிற கரமா சிரசில் வைக்குவதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆணி படுகிற கை தலையில் வைக்கப்படுகிறவர்கள் ஸ்தோத்திரம். இயேசு தொடுகிறார். சலிக்காதது சலிக்கட்டும். அசைக்க முடியாதது அசைவதா, நிமிர முடியாதது நிமிர்ந்து வருவதா, ஜீவன் அந்த கால்களில் ஜீவன் வெளிப்பட, அந்த கால்களில் ஜீவன் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் சக்தி சலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை போது வெளிப்படட்டும். தேவன் நம்மோடு இடைப்படுகிற நேரம் இது. தேவ பிரசனத்தை உணர்ந்து நல்ல ஒரு அக்கினியினால நடந்தோம். இதனால நிரம்பி இருக்கணும். நீ கால் வைக்கிற இடங்கள்ல கர்த்தர் மாற்றப்பட்டார். மேல அந்த ஃபயர் இருக்கும். பவுல் அப்படிதான் வாழ்ந்தான். அவன் எங்க காலம் வச்சாலும் நெருப்பு தான். அவன் கண்டங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் மாறுகிறான். இந்த மத்தியான வேளையில இந்த நாளில் வந்திருக்கிறவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் அன்பை உள்ளவர்கள் ஒன்றாக நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார். உனக்கு விடுதலையும் சேர்த்து தருகிறார். எல்லாம் அந்த அன்பு நம்மை நிரப்பப்படும். இயேசுவின் அன்பின் அலைகளுக்குள்ள வருவோமா? அன்பின் அலைகளுக்குள்ள வரும்பொழுது அந்த அன்பின் அலைகள் நம்மை தலைகீழ மாற்றிக்கொள்ள இந்த பகல் வேளையில இந்த அபிஷேக அன்பின் அலைகளுக்குள்ள நாம் முழுகுவோம். கசந்த நாளில மகிமை படுவார்கள். எத்தனை
அன்னை போல் என்னை அழைத்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னேசையா, காயங்கள் ஏற்றிய சொல்வதாரி உன் கண்ணீரை சிந்தி கேட்டவரி. காயங்கள் ஏற்றிய சொல்வதாரி உன் கண்ணீரை சிந்தி கேட்டவரி. பாத்திரம் நீர பரிதவித்தே, பாத்திரம் நீர பரிதவித்தே, பாரியை நினைத்து ஒப்பு கொடுத்தே, பாரியை நினைத்து ஒப்பு கொடுத்தே. நன்றியையா, நன்றியையா, கண்ணீரோ என்னிடத்தில் எனக்காக பாருங்கள் என்னத்தை கண்ணீரோ என்னிடத்தில் எனக்காக பாருங்கள் என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ உன்னை படைக்கின்றேன் உன் பாதத்தில் என்னை படைக்கின்றேன் உன் பாதத்தில் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா என்னேசையா குடிக்க போறோம். நீங்க தான் மேல போய் கொஞ்சம் சண்டை போடணும். எங்க போய் சண்டை போடணும்? பாஸ்டர் தான் சொன்னாங்க. மேல போய் என்ன பண்ணணும்? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் நம்ம விடுவிக்கணும். அதாவது இயேசுவின் நாமத்துல நீங்க உங்களை காப்பாத்திக்கலாம். ஆனா அங்க போய் சண்டை பண்ணணும்னா உன் பேரை பரலோகம் சொல்லணும், பாதாளமும் சொல்லணும். யார் சொல்லணும்? Your name should be pronounced by heaven and earth. அப்ப நீ அங்க போய் சண்டை போடலாம். எங்க போய் சண்டை போடலாம்? இல்லைன்னா நீ உன்னை காப்பாத்திக்கலாம். That means you have to take time in God's presence and pray. அப்ப நம்ம சண்டை போடலாம். ஆனா இப்ப நான் இதை சொல்லிட்டேன். இது எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் எபேசுவுக்கு போய் நான் சொன்ன மாதிரி அங்க ஸ்தேவான்றவங்களுடைய ஆட்கள் போய் நாம இயேசுவின் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்துல பிசாசே போவாங்க. அப்ப அந்த பிசாசு சொல்லும், என்ன சொல்லும்? இயேசுவையும் அறிவேன். யார் அறிவேன்? யார் டிக்ளேர் பண்றது? பாதாளம் டிக்ளேர் பண்றது. யாரும் தெரியும்? நம்ம பேர் அங்க போகும், இங்கே போகும். Then we can rise. துரைப்பினங்கள் அதிகாரங்களை நம்ம யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம தேசத்துல மாற்றம் வரும். அது அங்க உட்கார்ந்து இருக்கு. அவர் பிரபஞ்சத்தின் தேவன். எந்த தேவன்? எந்த தேவன்? 2 Corinthians 4:4 எழுதியிருக்கு. He is the God of the world அப்படின்னு பைபிள் சொல்லுது.
அதனால நாம் ஆயத்தமாகவும் இப்போ கொஞ்ச நேரம் 4 திசைக்கு திரும்பி கை உயர்த்தி அந்த வல்லமைகளாக அங்கிருந்து புறப்பட்ட போக ஒரு கட்டளை கொடுத்து அபிஷேகத்தை நிரம்புறாங்க ஜோமனுங்க பார்ப்போம். எல்லா பக்கமும் திரும்புங்க, சுத்தி ஆளுக்கு ஒரு டைரக்ஷன், வாக்கு டைரக்ஷன் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ல வேணும். 4 திசைக்கு திரும்புங்க பார்ப்போம். திரும்பி நின்று கை உயர்த்தி, ஊழியர்கள் நல்லா கை உயர்த்தி என்னோட சேர்ந்து நாமே எல்லா வாழாங்க. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனையில் ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள், வியாதிகளில் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், மரண அவஸ்தையில உள்ளவர்கள், இந்த நிமிஷம் எத்தனை பேர் மருத்துவமனையில் ஒரு நிமிஷமும் துடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. கையை உயர்த்தி அவரை கத்தர் சுகம் ஆகும்படி இன்றைக்கு நல்ல வாய்களை தொடர்ந்து முக்கியமான எலெக்ஷன். நீங்க தினந்தான ஜெபம் பண்ணணும். கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். 24 MP எலெக்ஷன்ல நம்ம தேசத்தினுடைய முடிவுகள் வெளிவர போகுது. கை உயர்த்தி நம்ம பி சீரியஸ் சேர்த்து சொல்றேன். எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவரே, இந்த எலெக்ஷன்ல நமக்கு சித்தமான நபர்கள் எழுதி வரணும். நம்ம சித்தமான நபர்கள் எழுதி வரணும். எங்க தேவ ஜனங்களுக்கு ஜெயிச்சு வரணும். எங்களுக்கு பேச பாருங்கப்பா, ஆகுங்கப்பா, சட்டசபையில ஆளுங்கப்பா. நாங்கள் அந்த பகுதியை போட்டு விட்டுட்டோம் ஆண்டவரே. எங்களை மண்ணி ஊழியர்களை எழுப்பணும். அரசியல்வாதிகளை எழுப்ப தவறிட்டோம். கலெக்டர்களை எழுப்ப தவறிட்டோம். கவர்மெண்ட் அதிகாரிகளை எழுப்ப தவறிட்டோம். எல்லாம் எங்க தேசத்துல எழுதி வரணுமே. இந்த எலெக்ஷன் உங்களுடைய கரங்களுக்கு வாழ்த்துகிறோம். தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த எலெக்ஷன் உங்களுடைய கருத்து ஒப்புவிடுகிறோம். கர்த்தர் இறக்கமாக தெரிகிறாக நமக்கு சுத்தமான நபர்களை எழுப்பி கொண்டு வருவீராக. நாம மகிமை பெறட்டும். ஒருவரையும் பொறுப்படுத்துகளும் பெறப்படுத்த கையை கிடப்படுங்க. இந்த கூட்டத்தில் வந்தேன், இயேசுவை நான் ஏற்றுகிறேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கீங்கன்னா கை ஏற்றி காமி. இயேசு வாழ்க்கையில வரட்டும். புதுசா வந்திருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட விரும்புறவங்க கை ஏற்றி காமிக்க பார்ப்போம். அப்படி உள்ளவங்க இயேசுவை இது வரைக்கும் இந்த சபைக்கும் போகலையா, இல்ல சபையிலிருந்து என்ன கூப்பிட்டு வந்தாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? ரட்சிக்கப்படாதவங்க இருந்தா இயேசுக்கு ஒப்புடுறவங்க கை வைத்து காமிக்க பார்ப்போம். ஒரு சில கரங்களை பார்த்து சில தூக்கி இறங்கிட்டீங்க, பரவாயில்ல. நான் சொன்ன சின்ன ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. உங்களை அழைத்து வந்த சபைக்கு நீங்க போங்க. wherever you are called from, உங்களை யார் அழைத்தார்களோ உங்களோட சேர்ந்து அந்த சபைக்குள்ள போய் வளர்வதற்கு ஆண்டவர் கை உயர்த்தி அவங்களோட சேர்ந்து புதுசா வந்திருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் சொல்லக்கூடியவங்க இந்த ஜெபத்தை சொல்லும்படி கேட்கிறேன். இயேசுவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே, சத்தமா இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்களுக்காக சிலுவையில நீ பலியாகி நான் நம்புறேன். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். என் ரத்தத்தினால என்னை கழுவும். இயேசுவே, உம்மை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.